morning to basic pulse diagnosis. See, ஆக்சுவலாக பல்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட். பிகாஸ் அக்குபங்க்சரில் வந்து ஒரே ஒரு டயக்னோசிங் டூல் வந்து பல்ஸ் டயக்னோசிஸ் தான். இப்போ அலோபதி சிஸ்டம் மாதிரி நமக்கு வந்து டயக்னோசிங் மெத்தட்ஸ் எதுவுமே கிடையாது. பல்ஸ் வேரியேஷனை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தான் நம்ம அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் செய்துட்டு இருக்கிறோம். ஓகே சார், ஓகே. சரி, பொதுவாக நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, அக்யூபங்க்சர் பற்றி நான் எது பேசினாலுமே அது தட் கிரெடிட் கோஸ் டு மை ப்ரொஃபஸர் டாக்டர் அப்துல்லா சேகு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேசிக் பல்ஸ் டயக்னோசிஸ் அண்ட் 5 எலிமெண்டல் தியரி பற்றி பேச போகிறோம். சின்ன ஒரு ரீகேப்பிங். எல்லாருக்குமே வந்து லொக்கேஷன் வரைக்கும் தெரியும். இருந்தாலும் வைட்டல் எனர்ஜி அண்ட் 5 எலிமெண்ட் பிரின்சிபலை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டே தான் இந்த பல்ஸ் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஸோ வைட்டல் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் மற்ற மருத்துவ முறைகள்லேருந்து அக்யூபங்க்சரை வேறுபடுத்தி காட்டுது. See, according to acupuncture, the imbalance of the vital energy is disease. டிசீஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதுக்கான காரணம் வந்து இம்பேலன்ஸ் ஆஃப் தி வைட்டல் எனர்ஜி ஆர் இம்பேலன்ஸ் பிட்வீன் இன் அண்ட் யான். ஸோ 5 எலிமெண்ட் பிரின்சிபலில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த யூனிவர்ஸ், இந்த வட்டம் வந்து ஒரு யூனிவர்ஸ். இதுதான் வந்து 5 எலிமெண்ட் பிக்சரோட பேஸ். ஸோ இதில் வந்து 5 மூலகங்கள் இருக்குது: ஃபயர், எர்த், ஏர் ஆர் மெட்டல், வாட்டர், ஸ்கை ஆர் வுட். இதில் வந்து 2 விதமான ஒரு சைக்கிள்ஸ், சுழற்சி இருக்குது. ஒன் இஸ் ப்ரொடக்டிவ் சைக்கிள். இதை வந்து நம்ம தமிழில் ஆக்கும் சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். சைனீஸில் வந்து ஷெங் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மூலகம் ஒரு மூலகத்தை உருவாக்குது. அடுத்தது டெஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் அப்படின்னு நாம் சொன்னாலுமே ஒரு மூலகத்தை நாம் அழிக்க முடியாது, உருமாற்றம் தான் செய்ய முடியும். ஒரு மூலகத்தை இன்னொரு மூலகமாக மாற்ற முடியுமே தவிர அந்த மூலகத்தை இந்த பிரபஞ்சத்தில் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. ஸோ அதனால் கண்ட்ரோலிங் சைக்கிள் அப்படிங்கிறது இதுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை. ஸோ கட்டுப்படுத்தும் சுழற்சி. ஸோ இப்போ வந்து உலோகத்தின் மூலமாக நாம் வந்து மரங்களை வெட்ட முடியும், அல்லது ஒரு மேக கூட்டத்தை வந்து காற்று வந்து கட்டுப்படுத்த முடியும், அதை கலைச்சிடும். அதே போல் மரம் வளரும் இடத்துல அந்த பூமி எர்த் வந்து இருக்காது. அந்த பூமி பகுதியை ஆக்கிரமித்து தான் மரம் வளரும். அதே போல் ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம மணலை கொட்டும்போது மணல் வந்து நீரை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் நெருப்பை வந்து வாட்டர் கண்ட்ரோல். ஸோ வாட்டர் கண்ட்ரோல்ஸ் ஃபயர், ஃபயர் கண்ட்ரோல்ஸ் மெட்டல். ஸோ இது வந்து கோ சைக்கிள் அப்படின்னு சைனீஸில் சொல்கிறோம். ஸோ இது வந்து டெஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் ஆர் கண்ட்ரோலிங் சைக்கிள். இது மெட்டல்ஸை குறிக்கிற சிம்பிள்ஸ், அந்த எலமெண்ட்ஸை குறிக்கிற சிம்பிள்ஸ். சரி, பேசிக் பல்ஸ் டயக்னோசிஸ்க்கும் இதே எலமெண்ட் பிக்சரை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 5 எலமெண்ட்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். நாடி பார்க்குறதுக்கு ஒரு சிலர் சொன்னாங்க எனக்கு ப்ரெசண்டா ஆப்சென்டா அப்படின்னு பார்க்க தெரியும்னு சொல்லி. அப்படி தெரிஞ்சாலே பல்ஸ் உங்களுக்கு பார்க்க தெரியும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எனக்கு வந்து ப்ரெசன்ட் ஆப்சென்ட் மட்டும்தான் பார்க்க தெரியும் அப்படிங்கிறது வந்து ஒரு குட் குவாலிஃபிகேஷன். அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த அட்வான்ஸ் லெவலையும் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு அடிப்படையானது தான் இந்த பேசிக் பல்ஸ் டயக்னோசிஸ். சரி, நம்ம பல்ஸ் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த பல்ஸ் சார்ட்டை 2ஆக டிவைட் பண்ணுறோம். ரைட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட், லெஃப்ட் சைடில் இருக்கிற போர்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட். இதை இன்னும் கொஞ்சம் சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு நம்பர் கொடுத்துடலாம். 1 2 3 4 5 6. ஸோ வலது கை லங் 9 பாயிண்டில் வந்து நம்பர் 1, அடுத்தது 2 3. ஸோ ஏர், எர்த் அண்ட் மைனர் ஃபயரோட ஆர்கன்ஸை வந்து நம்ம ரைட் ஹேண்டில் பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்டில் மேஜர் ஃபயர், வுட் அண்ட் வாட்டரோட ஆர்கன்ஸை பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் நம்ம 2 உறுப்புகளினுடைய சக்தி ஓட்டத்தை ஃபீல் பண்ணுவோம். ஸோ எந்த உறுப்பினுடைய சக்தி ஓட்டம்
ப்ரெசண்ட்டாக இருக்குது, இல்லை எந்த உறுப்பினுடைய சக்தி ஓட்டம் நமக்கு தெரியல, ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல அடிப்படையாக பார்க்க கற்றுக்க முடியும். அதுதான் வந்து பல்ஸ் டயக்னோசிஸினுடைய முழுமையும் கூட. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த சார்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2 days கேப்பில் இந்த லொக்கேஷனை டச் பண்ணி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வலது கையில் முதல் லொக்கேஷனில் நீங்கள் உங்கள் விரலை வைக்கிறீங்க, இண்டெக்ஸ் ஃபிங்கரை வைக்கிறீங்க, இடது கையினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை மேலே டச் பண்ணும்போது தெரியறது உங்களுக்கு சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ், தட் இஸ் யாங் பல்ஸ். டச் பண்ணும்போது நீங்கள் லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஒரு சிலருக்கு லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய எனர்ஜி தெரியல, இஃப் இட் இஸ் நாட் விசிபிள், நீங்கள் என்ன பண்ணலாம், அதே லொக்கேஷனில் யூ கேன் கிவ் அ ஸ்லைட் ப்ரெஷர் டு ரீட் தி எனர்ஜி லெவல் ஆஃப் இன் ஆர்கன், தட் இஸ் லங்கோட எனர்ஜியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த லங் ஆர்கனோட எனர்ஜியை நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த எனர்ஜி ப்ரெசண்ட்டாக இருந்தால் உங்களுடைய லங் எனர்ஜியில் வந்து லங் ஆர்கனில் வந்து எனர்ஜி ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் குறிச்சிக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருக்கிற அந்த சார்ட்டை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ எப்போவுமே பேஷண்ட்டோட இடது கையில் நீங்கள் உங்களுடைய வலது கையால் பல்ஸ் பார்க்கணும், வலது கையில் உங்களுடைய இடது கையால் பல்ஸ் பார்க்கணும். இதில் நீங்கள் நல்லா பழகிட்டீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய சௌகரியப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு ஃபிங்கரை வச்சு கூட நீங்கள் அந்த லொக்கேஷனை ஃபீல் பண்ணலாம். டு ஸ்டார்ட் வித் பல்ஸே எனக்கு சரியாக தெரியல, இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி 3 விரல்களை வைத்து பல்ஸ் பார்க்கறது தான் வந்து ப்ராப்பர் மெத்தட். நீங்கள் செல்ஃபாக பார்க்கும்போதும் இதே மாதிரி உங்களுடைய இடது கை பல்ஸை வலது கையாலையும், வலது கை பல்ஸை உங்களுடைய இடது கையாலையுமே செல்ஃபாக செக் பண்ணலாம். முதல்ல நீங்கள் உங்களுக்கு பல்ஸ் டயக்னோசிஸ் அந்த லொக்கேஷன்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு தோங்கலாம். ஸோ இந்த பல்ஸ் சார்ட்டில் உங்களுடைய ரீடிங்ஸை நீங்கள் குறிச்சிக்கிங்க. உதாரணமாக ஸ்டமக்கில் பல்ஸ் இருந்தால் எஸ் டிக் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா இன்டூ மார்க் பண்ணி இந்த சார்ட்டை முதல்ல ரெடி பண்ணிக்கிங்க. இப்போது ஒரு லொக்கேஷனில் பல்ஸ் பீட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியும். சி ப்ரெசன்ட் ஆர் நாட் அப்படிங்கிறத தான் நாம் முதல்ல உணர முடியும். அதனால் அந்த லொக்கேஷனில் வந்து ரொம்ப ஃபீபிளாக இருக்குது, இல்லை பீட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த மாதிரி ஃபீல் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அது வந்து ஃபயர் பல்ஸ், வாட்டர் பல்ஸ், எர்த் பல்ஸ் இப்படிலாம் வந்து சிலர் சொல்கிறத கேட்கும்போது நமக்கு இதெல்லாம் புரியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கும். அது நிச்சயமாக தேவையே இல்லை. முதல்ல நீங்கள் பல்ஸ் பார்க்குறது வெதர் த எனர்ஜி இஸ் ப்ரெசன்ட் ஆர் நாட், இதுதான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஸோ இதை பார்த்த பின்னாலே இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் அந்த ரீடிங்ஸை நோட் டவுன் பண்ணிக்கிங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்லேயும் அவங்களோட நேமை எழுதி இதை ஒரு ப்ராப்பர் ஒர்க் ஷீட் மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ இந்த பேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யாங் ஆர்கனுக்கு வந்து கொஞ்சம் இந்த சேஞ்சஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்குறோம். இன் ஆர்கனுக்கு வந்து அந்த சாலிட் கலரில் அந்த ஆர்கனோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை ஃபாலோ பண்ணி இந்த சார்ட்டை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் செலெக்ஷன் அப்படின்னு வரும்போது எந்த ஆர்கனில் எனர்ஜி இல்லையோ, ஆப்சண்ட்டாக இருக்கோ, அதனுடைய மதர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த பாயிண்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சி அக்யூபங்க்சரில் ஒரு 2 பெரிய ஒரு பிரான்ச்சஸ் வந்து கிளினிக்கல் அக்யூபங்க்சர் அண்ட் கிளாசிக்கல் அக்யூபங்க்சர். கிளினிக்கல் அக்யூபங்க்சர் அப்படிங்கிறது தான் மாடர்ன் அக்யூபங்க்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் இப்போ நம்ம செய்துக்கிட்டும் வரோம். The real classical acupuncture means one needle once in 15 days. நீங்கள் பல்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணுற அந்த ஒரு நீடில் அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும் வித் ஒன்லி ஒன் நீடில். நெக்ஸ்ட் சிட்டிங் 15 டேஸ் பொறுத்து தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணக்கூடிய சிகிச்சை மட்டும்தான் கம்ஸ் அண்டர் கிளாசிக்கல் அக்யூபங்க்சர். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து அவ்வளோ பொறுமையாக கிளாசிக்கல் அக்குபஞ்சர் செய்துக்கிறதுக்கான பேஷண்ட்ஸ் வந்து நார்மலி நாட் அவைலபிள். அந்த பேஷண்ட் வந்து ஒரு சஃபரிங் இருக்குது, நீங்கள் ஒரே ஒரு நீடில் போட்டுட்டீங்க, 15 டேஸ் பொறுத்து தான் வரணும் அப்படின்னா அந்த மனநிலையில் இருக்கிற நோயாளிகள் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம்.
சில நிலைகளில் கிடைப்பாங்க. அந்த பேஷண்ட்டுக்கும் இந்த அக்குபஞ்சரோட எஃபிகசி நல்லா தெரிஞ்சு கிளாசிக்கல் அப்ரோச் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வர சில பேஷண்ட் வந்து இதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸையும் பார்த்துருக்கேன். அவங்க வரும்போதே எனக்கு வந்து கிளாசிக்கல் அப்ரோச் தான் வேணும் டாக்டர், சிங்கிள் நீடல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டே வருவாங்க. பட் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நாம் கிளாசிக்கல் அப்ரோச் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த ரிசப்டிவ் நேச்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதர் தேன் தட் நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து கிளாசிக்கல் பாயிண்ட் ப்ளஸ் கிளினிக்கல் அப்ரோச், அதுதான் வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா இன்னைக்கு. சரி, நீங்கள் ஒரு பல்ஸ் பார்த்து ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. அதே பேஷண்ட்டுக்கு சில இடங்களில் வலி இருக்கலாம், வேறு சில உபாதைகள் இருக்கலாம், அதுக்காக சில லோக்கல் பாயிண்ட்ஸையும் நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான கைட்லைன்ஸும் வந்து நான் ஒரு சிம்பிள் டெக்னிக்ஸில் சொல்லியிருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம அதையும் வாங்கி ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, பல்ஸ் பார்க்கும்போது என்ன மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது, எதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்து கிளினிக்கு வந்த உடனே நம்ம பல்ஸ் பார்க்கக்கூடாது. அவங்க நம்ம கிளினிக்கில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண பின்னால், அவங்களோட ப்ரீத்திங் லெவல்ஸ் நார்மலான பின்னால் பல்ஸ் பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் பல்ஸ் பார்க்கும்போது ஆர்கன் கிளாக் தியரி அந்த டைமை வந்து நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். உதாரணமாக ஒரு 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 ஃபீமேல் பேஷண்ட், ஒரு லேடி பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ஒரு 4 மணிக்கு நீங்கள் பல்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னும் போது, அந்த யூரினரி பிளாடர் டைமில் எந்த ஆர்கனோட பீக் எனர்ஜி ஃப்ளோ டைமில் நீங்கள் பல்ஸ் பார்க்குறீங்களோ அந்த ரீடிங்கை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் நீங்கள் சஸ்பெக்டில் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஆர்கன் கிளாக் தியரி டைமிங்கை பார்த்து நீங்கள் அந்த ஒரு கன்சிடரேஷன் உங்களுக்கு வேணும். ரெண்டாவது, பேஷண்ட் பதட்டமாக இருக்கும்போது அவங்க ஒரு நார்மலாக இல்லாத நிலைமையில் நீங்கள் பல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரீடிங்ஸ் கரெக்டாக இருக்காது. பேஷண்ட்டை வந்து சிட்டிங் பொசிஷன் அல்லது லையிங் பொசிஷனில் தான் நம்ம பல்ஸ் பார்க்கணும். அதிகமாக செய்கிற தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல்ஸ் பார்த்துட்டு இன்னொருத்தரை விட்டு நீங்கள் பாருங்கள், நம்மளோட ஃப்ரெண்டு டாக்டராக இருப்பார், இல்லை கொல்லிக்கு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் கொஞ்சம் பல்ஸ் செக் பண்ணி சொல்லுங்கள், அதே ரீடிங் வருதா அப்படின்னு கேட்போம் நம்ம நார்மலாக. அது ரொம்ப தவறு. பிகாஸ் நம்ம ஒரு பேஷண்ட்டை டச் பண்ணி பல்ஸ் பார்த்த பின்னால் நமக்கு கிடைக்கிற அதே ரீடிங்கு இன்னொருத்தர் பார்க்கும்போது கிடைக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா, அக்யூபங்க்சர் அப்படிங்கிறதே ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். நீங்கள் ஒரு பேஷண்ட்டை டச் பண்ணும்போது ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே நடக்கும். நீங்கள் பல்ஸ் பார்த்து ரீடிங் நோட் டவுன் பண்ண பின்னால் இன்னொரு ஹீலர் போய் பல்ஸ் பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து சேஞ்சஸ் இருக்கும். சில பேஷண்ட்டுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல் ஹீலர் பல்ஸ் பார்க்கும்போதே சில பல்ஸ் இருக்கிற அந்த டிஃபிஷியன்சி வந்து மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட உண்டு. ஸோ இந்த பேசிக் பல்ஸ் வந்து பார்க்குறேன், எனக்கு வந்து ப்ரெசன்ட் ஆப்சண்ட் அப்படிங்கிறத நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி டெஃபினட்டாக நீங்கள் வந்து சிங்கிள் பாயிண்ட் நீடில் போட முடியும். இதில் வந்து நான் ஒரு மினிமம் ஒரு 3 to 5 பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் பல்ஸ் செக் பண்ணி உங்களோட ரீடிங்ஸ் எங்களுக்கு சொல்லும்போது அதில் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் என்ன, தவறுகள் என்ன, அதை எப்படி நம்ம சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி டைம் இருந்தால் நம்ம பண்ணுவோம். அதர்வைஸ் வெட்னஸ்டே we can discuss over the ட்ரீட்மெண்ட் பார்ட். அப்புறம் ப்ரொஃபஸருடைய மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜி வந்து பல்ஸில் இந்த 6 பாயிண்ட் டெக்னிக். இப்போது நிறைய பேருக்கு வந்து எனக்கு பல்ஸ் வந்து இருக்குதா இல்லையான்றதை பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இவங்க வந்து சில மேஜிக்கல் ரிலீஃபை வந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு அக்யூட் கண்டிஷன், ஒரு பேஷண்ட் வந்து ஒரு சஃபரிங்கில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அல்லது உடம்புல வந்து ஒரு எரிச்சல் உணர்வு இருக்குது, அல்லது ஒரு ஒரு ஃப்ரோசன் மூவ்மெண்ட் இருக்குது, அது வந்து அக்யூட்டாக இருக்கணும். நான் சொல்கிற கண்டிஷன் எல்லாமே வந்து அக்யூட் சிம்டமாக இருக்கணும். எனக்கு வந்து இது இருக்கும், எப்போவாது வலிக்கும் அப்படிங்கிற பேஷண்ட்டுக்கு வந்து இந்த டெக்னிக் உதவாது. பட் நாங்கள் வந்து அடிக்கடி இந்த மெடிக்கல் கேம்ப்ஸ், ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ்லலாம் வந்து இந்த டெக்னிக்கை வந்து செய்யும்போது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மேஜிக்கலாக, ஒரு மெராக்குலஸான ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். அது என்ன டெக்னிக் அப்படின்னா, டேக்கிங் தி 6 யாங் பாயிண்ட்ஸ் அலோன். இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சிவியர் லோ பேக் பெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் பல்ஸ் பார்க்கும்போது யூபி ஆப்சண்ட்டாக இருந்தால்
யூபி அப்படிங்கிறது வந்து ஒரு யங் ஆர்கன் இல்லையா? இதில் வந்து ஒன்லி வி ஆர் டேக்கிங் தி 6 பாயிண்ட்ஸ் எலோ. இதில் வந்து யூபி ஆப்சண்ட்டாக இருந்தால் நாம் இந்த யூபி 67 ஒரே ஒரு நீடில் போட்டு அதை டானிஃபை பண்ணணும். ஸோ இந்த கிளாசிக் பாயிண்ட்டை டானிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னா, அந்த நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் வி ஹாவ் டு ட்விஸ்ட் த நீடில் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். நார்மலாக சிலர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, டு டானிஃபை தி எனர்ஜி கிளாக் வைஸ் அந்த நீடில் ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. பட் அது சரியில்லை. ஸோ ஒரு கிளாசிக் பாயிண்ட்டை வந்து நீங்கள் டானிஃபை பண்ணணும் அப்படின்னும் போது ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு யூபி 67 ஒரு நீடில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் அதை ஒரு டானிஃபை பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக அந்த லோ பேக் பெயின் வந்து போயிடும். அதே மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர், டார்டிகோலிஸ், கழுத்தை திரும்ப முடியல, இந்த மாதிரி எனி ப்ராப்ளம், ஆனால் அது அக்யூட்டாக இருக்கணும். நீங்கள் ட்ரீட் பண்ணுற நேரத்தில் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த சஃபரிங் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரிலீஃபை வந்து அவங்க இன்ஸ்டண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கையை தூக்க முடியல, ரொம்ப சிவியர் பெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நீங்கள் பல்ஸ் பார்க்கும்போது மேபி LI11 இல்லை ட்ரிபிள் வார்மர்லேயோ ஆப்சென்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்கள் அந்த LI11 அல்லது ட்ரிபிள் வார்மருடைய அந்த மதர் பாயிண்ட்டை நீடில் பண்ணி டானிஃபை பண்ண உடனே அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் இருக்கும். இது வந்து நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த இந்த மெத்தடை ட்ரை பண்ணி ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பட் இந்த டெக்னாலஜி வந்து எப்போ பயன்படும் அப்படின்னா ஒன்லி இன் அக்யூட் கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்லேயே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனை செட்டில் ஆகிடுமா, திரும்ப அது ரிப்பீட் ஆகாதா அப்படின்னா டெஃபினட்டாக ரிப்பீட் ஆகும். அந்த இம்ப்ரெஷனை நீங்கள் க்ரியேட் பண்ண பின்னால் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு அக்யூட் கண்டிஷன்லேருந்து ஒரு ரிலீஃப் கொடுத்த பிறகு அந்த பேஷண்ட்டுக்கு இந்த சிஸ்டம் மேலே ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக அவங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் இன்ஆர்கன்ஸை ட்ரீட் பண்ணணும். எப்போவுமே வந்து ஒரு க்ரானிக் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு இன்ஆர்கனை ட்ரீட் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு பர்மனெண்ட் ரிலீஃப் கொடுக்க முடியும். ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சி அதுக்கப்புறமா அந்த ரிலீஃப் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 6 பாயிண்ட் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது டாக்டர் அப்துல்லா சேகி சார் வந்து ஏறக்குறைய ஒரு 2003 வந்து ஒரு வேர்ல்ட் கான்ஃபரன்ஸில் தான் இந்த டாப்பிக்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னே நிறைய நாங்கள் வந்து கேம்ப்ஸில் வந்து இதை ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஒரு நடக்க முடியாதவங்க, நிற்க முடியாதவங்கெல்லாம் வந்து டாக்டர் வந்து GB43 மட்டும் போடுவாங்க, UB 67 மட்டும் போடும்போது அவங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும். இதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்த காலம் உண்டு, எப்படி இந்த மேஜிக் நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா தான் இதை எங்களுக்கு கிளாஸில் இந்த ஃபார்முலாவை அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாங்க. ஒரு வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ்லேயும் இந்த 6 பாயிண்ட் டெக்னிக் அப்படிங்கிற பெயரில் இந்த பாயிண்ட்ஸை வந்து அவங்க ரிலீஸும் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா LI11 உங்களுக்கு தெரியும் லொக்கேஷன், stomach 41, SI3, UB67, triple warmer 3 and GB43. சரி, மொத்தமே வந்து இந்த 6 பாயிண்டில் வந்து நம்ம பெரிய மேஜிக்ஸ்லாம் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ பேசிக் பல்ஸ் டயக்னோசிஸ் அண்ட் அந்த 6 பாயிண்ட் டெக்னிக் அப்படிங்கிறதுனுடைய அந்த கான்செப்ட் வந்து இவ்வளோ தான். ஸோ இதை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் வருது, இல்லை இதை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி இதில் நம்ம இந்த கொரோனா COVID-19 ஒரு ப்ரிவென்டிவ் பாயிண்ட்ஸ் பற்றி பேசுகிறதா ஒரு டாபிக் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். ஸோ ஈவன் ஃப்ரம் மார்ச் எண்ட்லேருந்தே நாம் வந்து அக்யூபஞ்சரிஸ்ட் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா, இட்ஸ் நாட் ஃபார் கொரோனா ஆர் COVID-19 அந்த ஒரு பர்டிகுலர் வைரஸ் பற்றி நம்ம இப்போ பேசலை. பட் அது வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்குது, அது ஒரு பேண்டமிக்காக இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதனால எவ்வளோ நம்ம சஃபர் ஆகிருக்கோம். பட் அக்யூபங்க்சரில் வந்து நமக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் இம்யூனிட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், LI11, ஸ்ப்ளீன் 6, ஸ்டமக் 36லாம் வந்து வெரி பவர்ஃபுல் இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு ஆன்டி இன்ஃபெக்டிவ் வி ஹாவ் டூ 14. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு பொதுவாகவே இருக்குது. அதே மாதிரி லங் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது லங் 6 வந்து வெரி பவர்ஃபுல் பாயிண்ட். இந்த பேட்ஸ் ஃப்ளூ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வரும்போது கூட நாம் வந்து லங் 6 வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் இருந்த டைம்லலாம் கூட. பட் இப்போது
4-5 monthsல வந்து நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த preventive points, that is LI11, lung 6, UB13, GB20, stomach 40, do 14, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி நான் ஒரு யூடியூப் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறமா சைனாவில் இருக்கிற ஒரு அக்யூபங்க்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து மோரார்லெஸ் இதே பாயிண்ட்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த கொரோனா வைரஸ் வந்த புதுசில் லங்கை எஃபெக்ட் பண்ணுது, ஸோ ப்ரீத்திங் ஸ்ட்ரெயின் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து நர்வ்ஸ் வந்து பிளட் கிளாட் ஆகுது, அதனால அது வந்து நரம்புகளை பாதித்து மரணம் ஏற்படுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பலவிதமான காரணங்கள் சொன்னாங்க. அதுக்காக நம்ம எந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுத்தோம், எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிட்டே போக ஆரம்பித்தோம், டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ணுறோம். அதுக்காக கவர்மெண்ட் சைடில் நிறைய இனிஷியேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போது நமக்கு வந்து சித்தாவில் வந்து ஒரு சுர குடிநீர் குடிக்க சொல்கிறாங்க. ஹோமியோபதியில் வந்து அர்சனிக் ஆல்பம் 30 பொட்டன்ஸ் சாப்பிட சொல்கிறாங்க. அலோபதியில் வந்து ஒரு செட்டப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து ஒரு ப்ரோட்டோகால் கொடுத்துருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் வெரி சிம்பிள், எந்த விதமான அதாவது ஓரல் இன்டேக்குமே இல்லாமல் நம்மளோட பாடி இம்யூன் சிஸ்டத்தை நாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, டு என்ஹான்ஸ் அவர் நேச்சுரல் இம்யூனிட்டி சிஸ்டம், தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் வெரி வெல். இதை வந்து நம்ம கொரோனாவுக்கான பாயிண்ட் அப்படின்னு தயவு செய்து யாரும் சொல்லக்கூடாது. டோன்ட் சே தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் மென்ட் ஃபார் கொரோனா வைரஸ், தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் மென்ட் ஃபார் இம்யூன் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அதாவது ஒரு ப்ரிவென்டிவ் பாயிண்ட் ஃபார் எனி டைப் ஆஃப் வைரஸ். ஸோ இந்த பாயிண்டில் வந்து டூ 14 தவிர மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பைலேட்டரெலாம் போட்டுக்கோங்க. இப்போ ஏதாவது ஸ்பெசிஃபிக் சிம்டம் இருக்குது ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டுக்குன்னா யூ கேன் ஆட் other points also, but these points are very very effective. அதுலேயும் இந்த UB13 நீங்கள் மாக்சிபியூஷன் பண்ணும்போது நீங்கள் சம்டைம்ஸ் நீடில் போடாமையும் மாக்சிபியூட் பண்ணலாம், நீடில் போட்டுட்டும் மாக்சிபியூட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். இதுக்காக நாங்கள் சின்ன ஒரு எங்கள் சர்க்கிள்குள்ளே ஒரு ரிசர்ச் பண்ணோம். அதில் வந்து 100% ரிசல்ட் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். பட் அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் நாட் ஃபார் coronavirus. It is for any type of virus and it helps for immune enhancement. So with this my presentation is over. நம்ம வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனில் இதை பற்றி கேள்வி இருந்தாலும் நம்ம பேசலாம். ஓவர் டு நர்கேஸ். Yes. So basic pulse diagnosis, 6-point selection, errors in pulse reading, and prevention to COVID-19 treatment. In the portions, in the chapters, இப்போ நமக்கு டாக்டர் கண்டக்ட் பண்ணாங்க. About advanced pulse diagnosis and categories of acupuncture points, நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். Just one second, I'll start with my presentation. Pulse diagnosis in traditional Chinese medicine. Acupuncture theory, அதாவது TCM அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சைனீஸ் மெடிசனில் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் TCMல அக்யூபஞ்சர் ஒன் ஆஃப் தி சிஸ்டம். அக்யூபஞ்சரை தவிர பல கன்வென்ஷனல் ஹர்ப்ஸ் போன்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் போன்ற பல சிஸ்டம்ஸ்னுடைய ஒரு காம்பினேஷன், கப்பிங், மாக்சிபியூஷன் போன்ற எல்லா சிஸ்டம்ஸையும் நம்ம ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் TCM அப்படின்னு சொல்கிறோம். இந்த மருத்துவ முறைகளுக்கு எல்லாமே காமன் பல்ஸ் அண்ட் டங் டயக்னோசிஸ். இந்த பல்ஸ் அண்ட் டங் டயக்னோசிஸ்ல வந்து ரொம்ப மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரைனிங் கொடுக்கறது அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பல்ஸ் டயக்னோசிஸ். ஏன்னா மாஸ்டரிங் பல்ஸ் டயக்னோசிஸ் இஸ் டிஃபிகல்ட் வித்வுட் தி கைடன்ஸ் ஆஃப் அ ஸ்கில்டு டீச்சர். ஈவன் ஸ்கில்டு டீச்சர் இருந்தா கூட ஒரு பல்ஸ் டயக்னோசிஸை மாஸ்டர் பண்ணி ஒரு பீட்டோட வேரியேஷனை வச்சு ஒரு ஆர்கனோட டிஸ்ஃபங்க்ஷன், டிஸ்ஹார்மனியை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஒரு அக்யூபஞ்சர் டாக்டரோட ஒரு கம்ப்ளீட் டயக்னோசிங் மெத்தட். பட் அந்த மெத்தட்ல வந்து நிறைய விஷயங்கள், நிறைய பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம ரீட் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் அதை நீங்க பார்த்துட்டீங்க. தட் இஸ் 3 ஃபிங்கர்ஸ்ல பார்க்கறது,
ரைட் ஹேண்டுக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு ரைட் ஹேண்ட்ல பாக்குறது பெஸ்ட் மெத்தட். இந்த 16 கண்டிஷன்ஸ்ல வந்து ஒவ்வொரு பல்ஸ் டயக்னோசிஸும் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரேட், செகண்ட் டெப்த், தேர்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பல்ஸ் பீட், ரிதம் அண்ட் குவாலிட்டி. இந்த 5 ஃபேக்டர்ஸை வந்து நம்ம இம்பார்ட்டண்டா மேஜரா வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரேட். ரேட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. ஒரு பல்ஸ் டச் பண்ண உடனே இமீடியட்டா வந்து அந்த பல்ஸ் ஃபாஸ்டா இருக்கா இல்ல ஸ்லோவா இருக்கா. ஒரு நார்மல் பல்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்பீடை பேஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ அப்படிங்கறத கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஃபாஸ்ட் இண்டிகேட்ஸ் தி ஹீட், எக்ஸசிவ் ஹீட் இன் த பாடி, அதிகமான உஷ்ணம் அந்த உடல்ல இருக்கு. ஸ்லோ அப்படிங்கிறது அந்த உடலோட அதிகமான கூல்னஸ், குளிர்ச்சியை வந்து நமக்கு அந்த பல்ஸ் பீட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுது. செகண்ட் திங் வந்து டெப்த். அந்த பல்ஸ் பீட் வந்து ஓவர் ஃப்ளோயிங்கா இருக்கா இல்ல ரொம்ப தின்னா தேர்டியா இருக்கா அப்படிங்கிறது செகண்ட் கேட்டகரி. ஸோ தின்னா தேர்டியா இருக்கிறது வந்து டிஃபிஷியன்சி, ஓவர் ஃப்ளோயிங்கா இருக்கிறது வந்து எக்ஸசிவ் எனர்ஜி. தேர்ட் பாயிண்ட், ஸ்ட்ரென்த் ஆஃப் த பல்ஸ். அந்த பல்ஸ் ஸ்ட்ராங்கா ஃபுல்லா உங்களால அந்த பல்ஸ் பீட்டை கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ண முடியுதா. ஸோ சச் ஆஸ் ஒரு தலைவலி, ஹெட்ஏக்ஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஒரு பிபி பேஷண்ட், ஸ்ட்ரெஸ், ஆங்கர்ல இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம பல்ஸ் பார்க்கும்போது அந்த பீட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபுல்லா இருக்கும். வீக் அண்ட் எம்டி. இந்த தின் பல்ஸ் வந்து ஜென்ரலா ரொம்ப வீக்கான ஒரு பேஷண்ட்டுக்கு, பலவீனமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீக் பல்ஸ் இருக்கும். மூணாவது வந்து மைன்யூட் அண்ட் ஃபெயிண்ட். அதாவது இந்த ரெண்டுமே மிக்சடா இருக்கு, இல்ல அந்த ஸ்ட்ராங் வீக் அப்படிங்கிற இந்த ரெண்டுலையுமே நீங்க கேட்டகரைஸ் பண்ண முடியல அந்த பல்ஸ் அப்படின்னா அது தேர்ட் கேட்டகரி, மைன்யூட் அண்ட் ஃபெயிண்ட். ரிதம் ஆஃப் த பல்ஸ். இது வந்து 3 டைப்ஸ்ல நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஒன் இஸ் ஹாஸ்டி, செகண்ட் ஒன் இஸ் நாட்டட், தேர்ட் ஒன் இஸ் இன்டர்மிட்டன்ட். ஸோ ஒரு பல்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு அதனுடைய ரிதம் வந்து ஹேஸ்டியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம அலோபதிக் சயின்ஸ்ல எப்படி இந்த 120 140 பல்ஸ் ரேட்ல பல்ஸ் லெவல் வந்து 120 to 140 இருக்கும்போது அவங்களோட பல்ஸ் லெவல் எப்படி இருக்கோ அதை நம்ம ஹேஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். மாடர்ன் டயக்னோசிஸ்ல பார்க்க முடியாம ரொம்ப ரிதம் ஸ்லோவா இருக்கிறத நாட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டை கேட்டகரி பண்ண முடியலன்னா இன்டர்மீடியட் பல்ஸ் அப்படின்னு நம்ம அதை மென்ஷன் பண்றோம். குவாலிட்டி ஆஃப் த பல்ஸ், ரோலிங், ஸ்லிப்பரி, ஸ்மூத். செகண்ட் வந்து சாப்பி, அன்ஈவன். தேர்ட் வந்து வயரி. ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்கேட்டர்ட் பல்ஸ். ஸோ பல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த 12 ஆர்கன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் பல்ஸையும் இந்த அளவுக்கு நம்ம வேரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. பை டெப்த் நம்ம பார்க்கும்போது ஒரு பல்ஸ் வந்து ஃப்ளோட்டிங்கா இருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரியான பேத்தோஜன், எக்ஸ்டர்னல் கண்டிஷனை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸட் சார்ட். ஸ்லோ, ரேப்பிடா இருந்தா பை ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன பண்ணணும், ஸ்லிப்பரி, டைட், வேரி. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் விஷயங்களை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு பல்ஸ் ரீடிங் எடுத்து அதுல ஒரு பாயிண்ட்டை நீங்க சூஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் நம்ம இதை கிளாசிக்கல் அக்யூபஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ மெனி ஆஃப் தி டாக்டர்ஸ் சொல்றாங்க, நான் வந்து டிசிஎம் வந்து முழுமையா கத்துக்கணும், ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்ல வந்து நான் ட்ரெயின் ஆகணும், நான் வந்து ஒரு கிளாசிக்கல் அக்யூபஞ்சரிஸ்டா இருக்கணும், ஒரு பேஷண்ட்டுக்கு பல்ஸ் பார்த்தே என்னால் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க எக்ஸ்பர்டைஸ் பண்றீங்க. பை ப்ராக்டிஸ் ஒரு பேஷண்ட்டோட பல்ஸை டச் பண்ண உடனே உங்களால இந்த மாதிரி குவாலிட்டி, அந்த பல்ஸ் வயரியா இருக்கா, த்ரெட்டியா இருக்கா, இந்த பீட் ராப்பிடா இருக்காங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா நம்ம அதுக்கான ஒரு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டை, சொல்யூஷனே கொடுக்க முடியும். ஸோ எப்படி இந்த அட்வான்ஸ் பல்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும் அப்படின்னா உங்களோட செல்ஃப் பல்ஸை வச்சு தான் நீங்க உங்களோட பீட்ஸை இந்த அளவுக்கு வேரியேட் பண்ண முடியும். ஸோ மார்னிங் நீங்க எழுந்த உடனே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பல்ஸ் சார்ட் வந்து ஒரு 100 பல்ஸ் சார்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு புக் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த புக்லெட்ல நீங்க கண்டினியூஸா மார்னிங் எழுந்து எம்டி ஸ்டமக்ல ஏர்லி மார்னிங்ல உங்களோட செல்ஃப் பல்ஸ் பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபிங்கரை லொக்கேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஃபிங்கரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அந்த பல்ஸ் பீட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நோட் பண்ணுங்க. அப்புறம் ஆஃப்டர் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பசி இல்லை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படி இருக்கு. ஆஃப்டர்நூன் உங்களுக்கு பசி வரும்போது உங்களோட பல்ஸ் எப்படி இருக்கு, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா டயர்டா இருக்கும் போது உங்களுக்கு இந்த ரேபிட் பல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத
உங்களோட செல்ஃப் பல்ஸ் வச்சு தான் நீங்க இந்த டிஃப்ரெண்ட் பீட்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு பேஷண்ட்ஸ் பார்த்து பார்த்து நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் இன்டென்சிவ் ப்ராக்டிஸ் அண்ட் ஒரே மாதிரியான பிரச்சனை இருக்கிற பல நோயாளிகளை நீங்க ஒரே நேரத்துல அசஸ் பண்ணி தான் இந்த பீட்ஸோட அந்த வேரியேஷன்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ ஹெல்தி நார்மல் பல்ஸ் அப்படின்னா என்ன? அட்லீஸ்ட் ஒரு 9 பொசிஷன்ல பல்ஸ் பீட் இருக்கு அப்படிங்கறத நம்ம நார்மல் அப்படின்னு எடுத்துக்க முடியும். எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து பல்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் ஆஃப் த பேஷண்ட். ஸோ ஒரு பல்ஸ்னுடைய இந்த அளவுக்கு நீங்க பீட்ஸ்ல வேரியேஷனை ட்ரைன் ஆன பிறகு ஒரு பல்ஸ் வந்து ரோலிங்கா இருக்கா, வேறையா இருக்கா, ரேபிட், ஸ்லோ, ஃபாஸ்ட் இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்ட பிறகு அவங்க ஏஜ் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். நீங்க ட்ரீட் பண்ற பேஷண்ட் வந்து 6 இயர்ஸ்ல இருக்காங்களா, 60 இயர்ஸ்ல இருக்காங்களா, ஒரு லேடி வந்து மெனோபாஸ் பீரியட்ல உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்காங்களா, இல்ல ஒரு டீனேஜ் கேர்ள் வந்து அவங்களுடைய அந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும்போது உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்களா. ஸோ ஏஜ் ஆஃப் த பேஷண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்குற பல்ஸை வேரியேட் பண்றதுக்கு. செகண்ட் வந்து ஜெண்டர். ஸோ மென் அப்படின்னா யூஸ்வலி வந்து ஸ்ட்ராங்கர் பல்ஸ் லெஃப்ட் சைட்ல இருக்கும். ஸோ அப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் நம்ம ரேபிட் பல்ஸ், ஃபாஸ்ட் பல்ஸ்ன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதே மாதிரி உமனுக்கு வந்து ஜென்ரலி ரைட் சைட் பல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுடைய நார்மல் பல்ஸ் பீட். அதை வந்து நம்ம ரேபிட்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. த தேர்ட் வந்து சீசனல் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ ஸ்ப்ரிங்னா இப்போ ஜென்ரலாகவே வந்து பல்சஸ் எல்லா பல்ஸ் ஆர்கன் பல்ஸுமே மோர் வயரியா இருக்கும். இன் சம்மர் ஸ்ட்ராங்கர் பல்ஸ் பீட்ஸ் இருக்கும். இன் வின்டர் ரொம்ப டீப்பர் பல்ஸ் பீட்ஸ் இருக்கும். ஸோ சீசனல் இன்ஃப்ளூயன்சஸையும் நீங்க பல்ஸ் ரீடிங்கோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஏஜ், செகண்ட் ஃபேக்டர் ஜெண்டர். ஃபீமேலுக்கு ரைட் சைட் பல்சஸ் மோர் ஸ்ட்ராங்கர், மேலுக்கு லெஃப்ட் சைட் பல்சஸ் மோர் ஸ்ட்ராங்கர். இது வந்து ஜென்ரல். தேர்ட் வந்து சீசனல் இன்ஃப்ளூயன்சஸ், எந்த சீசன்ல நம்ம பல்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வாட் டு டூ? நீங்க இப்போ ஆல் அக்யூபஞ்சரிஸ்ட் ஆல்ரெடி பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பல்ஸ் ரீடிங் பார்த்துட்டு நம்ம பேஷண்ட்ஸுக்கு கிளாசிக்கல் அப்ரோச் கொடுக்கணும் அப்படின்னா பேசிக் பல்ஸ் ரீடிங் நீங்க எடுத்துட்டு 6 பாயிண்ட் தெரப்பியில நீங்க அவங்களுக்கு ஒரு கிளாசிக்கல் பாயிண்ட் சூஸ் பண்ணலாம். இப்போ அவங்க மேடம் வந்து டவுட் கேட்டாங்க, மாலினி மேம் கேட்கும்போது ஸ்ப்ளீன் ஆப்சென்டா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யாங்கோட 6 பல்ஸ் மட்டும் பார்த்து டே 1 அவங்களுக்கு யாங்ல எந்த பல்ஸ் ஆப்சென்டா இருக்கோ அதை ட்ரீட் பண்ணிடுங்க. இமீடியட்டா யாங் பல்ஸ் வந்த உடனே த்ரூ லியோ கனெக்டிங் பாயிண்ட் நேச்சுரலாவே வந்து இன்பல்ஸ் சரியாகிறதுக்கான சான்சஸும் அவங்களுக்கு இருக்கும். டே 1 அவங்களோட இன்ஸ்டன்ட் ரிலீஃப் அவங்களுக்கு கிடைச்சிடும். லைக் அவங்களுக்கு என்ன ஒரு பெயின், மைக்ரைன் ஹெடேக், நீ பெயின், பேக் பெயின், சியாட்டிகா, இந்த மாதிரி எந்த ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ல அவங்க வந்திருந்தாலும் அவங்களோட அந்த பல்ஸ் லெவல் இன்ஸ்டன்டா அந்த யூபி ஆப்சென்ட். ஸோ யூபியோட 67ங்கிற மதர் பாயிண்ட் நீங்க ட்ரீட் பண்ண உடனே யூபி பல்ஸ் வரும். அந்த பேஷண்ட்டுக்கும் பெயின் லெவல்ஸ் ரெடியூஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ரெடியூஸ் ஆயிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது டேக் 12 பல்ஸ். ஸோ 12 பல்ஸ்லயும் வந்து ப்ரெசென்டா ஆப்சென்டா அப்படிங்கிறத பாருங்க. சப்போஸ் மேடம் சொன்ன மாதிரி ஸ்ப்ளீன் அப்படின்னு இன்னொர்கனும் ஆப்சென்டா இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ளீனோட மதர் பாயிண்ட், ஸ்டொமக்கோட மதர் பாயிண்ட் ரெண்டையும் நீங்க அட் அ டைம்லயும் ட்ரீட் பண்ணலாம். யாங்கோட மதர் பாயிண்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு கூடவே நீங்க இன்னோட மதர் பாயிண்ட்டையும் ட்ரீட் பண்ணலாம். ஸோ மெயினா வந்து நான் பல்ஸ் டயக்னோசிஸ் அப்படிங்கிற இந்த சாப்டர்ல கேட்டகரிஸ் ஆஃப் அக்யூபஞ்சர் பாயிண்ட் அப்படிங்கிறத ஏன் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கேட்டகரிஸ் ஆஃப் அக்யூபஞ்சர் பாயிண்ட் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நெசசரியான ஒரு விஷயம். ஸோ இப்போ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் வி ஆர் கோயிங் டு கேட்டகரி ஈச் அண்ட் எவ்ரி அக்யூபஞ்சர் பாயிண்ட். ஜென்ரலி வென் யூ ரீட் அக்யூபஞ்சர் நீங்க படிக்கும்போது லார்ஜ் லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்டொமக், ஸ்ப்ளீன் நீங்க ஆர்கன் கிளாக் தியரியில இருக்கிற ஆர்டர்ல நீங்க அக்யூபஞ்சர் மெரிடியன்ஸ், பாயிண்ட்ஸ், லொகேஷன்ஸ் படிப்பீங்க. பட் when பேஷண்ட்ஸ் வரும்போது கிளினிக்கலி பார்த்தீங்கன்னா லங்ஸ்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு டியூ சேனல், ரென் சேனல் வரைக்கும் ஆர்டர்ல வர மாட்டாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிட்டிஸ் இருக்கு. அந்த ஸ்பெசிஃபிக் குவாலிட்டிஸ் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம ஒரு ஃபார்முலா, ஒரு பேஷண்ட்ஸுக்கு எந்தெந்த பாயிண்ட் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல ஃபியூ ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். So what is the category of acupuncture அப்படின்னா each and every acupuncture point has some specific special category. இதை நம்ம ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
மோர் ஆர் லெஸ் ஒரு அக்யூபஞ்சர் டாக்டர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஒரு 50 அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து வேரியஸ் காம்பினேஷன்ஸ்ல தான் ஜென்ரலி அதிக அளவுல பயன்படுத்துவாரு. ஆனா ஒவ்வொரு அக்யூபஞ்சர் டாக்டருக்குமே ஒரு சில ஃபேவரட் அக்யூபஞ்சர் பாயிண்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸ்டொமக் 40 நீங்க ட்ரீட் பண்ணும்போது இட் ஆல்சோ ட்ரீட்ஸ் தி ஸ்ப்ளீன். மேடம் கேட்டாங்க ஸ்ப்ளீன் வந்து ஆப்சென்டா இருந்தா என்ன பண்றது? டே 1 ஸ்ப்ளீன் ஆப்சென்டா இருந்தா கூட நீங்க ஸ்டொமக்கை மட்டும் ட்ரீட் பண்ணாலே ஸ்ப்ளீனும் சேர்ந்து கியூர் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்க வெயிட் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்ப்ளீன் 6 ட்ரீட் பண்ணும்போது ஹிப்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ், சியாட்டிகா போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு இமீடியட் ரெக்கவரி கிடைக்குது. ஸ்டொமக் 6 போன்ற புள்ளிகளை நம்ம கோஸ்ட் பாயிண்ட்ஸ் சொல்றோம். இந்த கோஸ்ட் பாயிண்ட் கேட்டகரியில இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகளுக்கு நிறைய இமீடியட் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். So what are the main categories அப்படின்னா yuan source points, leo connecting points, z cleft, influential, confluent, dangerous, prohibited, immunity, homeostatic, tonification, distal, adjacent, local, Jingwell points, Aushey points, mother points, sun points, alarm points, motor points, sedative points, anesthetic points, back shoe points, front new points, command points, element points, horary points, and ghost points. Each and every category நம்ம in detail இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். யுவான் சோர்ஸ் பாயிண்ட்ஸ் ஆர் தி ஸ்டோர் ஹவுசஸ். ஒரு குறிப்பிட்ட மெரிடியன் லங் அப்படிங்கிற மெரிடியன்ல வந்து 11 அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் வந்து அந்த என்டையர் மெரிடியனுக்கான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் ஹவுசஸ். நீங்க வந்து கிச்சன்ல எப்படி ஒரு ஸ்டோர் கபோர்ட் வச்சுட்டு அதுல உங்களோட ஸ்டாக் வச்சுக்கிறீங்க. ஒரு காஃபி பவுடர் எம்டி ஆன உடனே அங்க ஒரு அடிஷ்னல் காஃபி பேக்கெட் இல்ல சுகர் எப்படி ஸ்டாக் பண்ணிக்கிறீங்களோ, நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரைமரி 12 மெரிடியன்ஸ்லயும் இந்த யுவான் சோர்ஸ் புள்ளிகள் அப்படிங்கிறது இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி மெரிடியன் ஹேஸ் ஒன் யுவான் சோர்ஸ் பாயிண்ட். அந்த யுவான் சோர்ஸ் பாயிண்ட்ஸ்னுடைய சார்ட். ஸோ லங்ஸ்ல லங் 9, பெரிகார்டியம் 7, ஹார்ட் 7, liver 3, GB40, spleen. So categories of acupuncture points, definitions and details. இதுல ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ், யுவான் சோர்ஸ் பாயிண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்த என்டையர் பார்க்கலாம். ஸோ யுவான் சோர்ஸ் பாயிண்ட்ஸ் of 12 meridian, each and every primary acupuncture meridian has one yuan source point. So lung 9, pericardium 7, heart 7, liver 3, gallbladder 40, spleen 3, stomach 42, triple wormer or Sanjiao 4, kidney 3, Li 4, Si 4 and bladder 64. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆர்கன்ல வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீட் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வருது, கோவிட்ல வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து லங் வந்து ரொம்ப நரிஷ்டா நல்லா இருந்துச்சுன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வராது. ஒரு வைரல் அட்டாக் ஆச்சுன்னா கூட அதை பாடி ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். அப்படின்னா நம்ம யுவான் சோர்ஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி டானிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லங்ல இருக்கக்கூடிய லங் 9 பாயிண்ட்டை நம்ம ட்ரீட் பண்ணி நம்ம ப்ரிவென்டிவாகவே லங்னுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், இல்லை நார்மலைஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆர்கன் ஓரியன்ட் டயக்னோசிஸோடு உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டயபெட்டிக் மெலிட்டஸ்ல ஒரு பேஷண்ட் வராங்க. ஸோ டயபெட்டிஸ் அப்படிங்கிறது கனெக்டட் டு ஸ்ப்ளீன் இன் அக்யூபஞ்சர் சயின்ஸ். ஸோ ஸ்ப்ளீனோட யுவான் சோர்ஸ் பாயிண்ட்டை நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ல யூட்டிலைஸ் பண்ணலாம். ஃபேட்டி லிவர் சிரோசிஸ் போன்ற கண்டிஷன்ல நீங்க liver 3 யூஸ் பண்ணிக்கலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி பிளாடர் ப்ராப்ளம், prostate ப்ராப்ளம் இருக்கு. ஸோ பிளாடரோட யுவான் சோர்ஸ் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், லார்ஜ் இன்டெஸ்டைன் கான்ஸ்டிபேட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு, பவல்ஸ் ஆர் நாட் நார்மல், ஐபிஎஸ் மாதிரி இண்டிகேஷன்ஸ் இருக்கு, Li4, கிட்னி ப்ராப்ளம், கிட்னி 3. ஸோ நம்ம யூஸ் பண்ற பாயிண்ட்ஸ்ல வந்து யுவான் சோர்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெரிடியன்ல இருக்கிற இம்பேலன்ஸஸ் அது ட்ரீட் பண்ண முடியும். The next category is Leo connecting point. Leo connecting points are the points which connects two coupled organs. நீங்க வந்து 5 elemental theory படிக்கும்போது ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் 2 ஆர்கன்ஸ் இருக்கு. ஒன் வந்து இன், இன்னொன்னு யாங் அப்படின்னு
படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இன்னர் நியூராங்குக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி. ஸோ அந்த கனெக்ஷன்ல வந்து ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீனை நீங்க ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா ஏதேனும் ஒரு சேனல்ல இருக்கக்கூடிய லியோ கனெக்டிங் பாயிண்ட்டை மட்டும் ட்ரீட் பண்ணா போதும். லியோ கனெக்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் தி கனெக்ஷன் பிட்வீன் coupled organs, between stomach and spleen, between large intestine and lungs, liver and gallbladder. So even for Ren channel and Dew channel also you have Leo connecting point. Through that and the entire Dew and Ren வந்து நீங்க கனெக்ட் பண்ண முடியும். Fertility acupuncture sessionsல நம்ம பார்த்தோம் Ren and Dew meridian connect ஆகுற the connectivity is mensuration அப்படின்னு. So Leo connecting points ஒரு chart வந்து stomach 5, small intestine 7, liver 5, gallbladder 37, stomach 40, spleen 4. இந்த சார்ட்ஸ் உங்ககிட்ட ஜென்ரலாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் வென் யூ சூஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு இந்தந்த பாயிண்ட்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கப்பிள்டு ஆர்கன்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் வந்து ஆஸ்தமா பேஷண்டா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், லார்ஜ் இன்டெஸ்டைன் ரிலேட்டடா வந்து எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னு 2 இண்டிகேஷன் உங்ககிட்ட சொல்றாங்க. ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் லங்ஸ் ரெண்டுமே கனெக்ட் ஆகுறதுனால நீங்க லியோ கனெக்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் லங்ஸை ட்ரீட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு எஃபிகசி இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். லியோ கனெக்டிங் பாயிண்ட்ல மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னன்னா ஸ்ப்ளீன் மெரிடியன்ல மட்டும் 2 லியோ கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ ஜென்ரலா வந்து ஸ்ப்ளீனோட லியோ கனெக்டிங் பாயிண்ட் ஸ்ப்ளீன் 4. ஸ்ப்ளீன் 21 அப்படிங்கிறது மாஸ்டர் லியோ கனெக்டிங் பாயிண்ட், மேஜர் லியோ கனெக்டிங் பாயிண்ட் ஒரு கிரேட் லியோ கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில சூழ்நிலைகள்ல நீங்க பல்ஸ் பார்க்கும்போது மல்டிபிள் ஆர்கன்ல பிரச்சனை இருக்கு, மோர் தேன் 6 பல்ஸ் உங்களுக்கு தெரியல, மோர் தேன் 8 பல்ஸ் உங்களுக்கு தெரியல, 1 or 2 பொசிஷன்ஸ்ல மட்டும்தான் பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஒவ்வொரு லியோ கனெக்டிங் பாயிண்ட்டையும் ஒவ்வொரு யுவான் சோர்ஸ் பாயிண்ட்டையும் ட்ரீட் பண்ணாம நீங்க டைரக்டா ஸ்ப்ளீன் 21 அப்படிங்கிற மாஸ்டர் லியோ கனெக்டிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். அக்யூகிராஃப் அப்படிங்கிற மெத்தட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம ஒரு கம்ப்யூட்டரைஸ் மெரிடியனா நம்ம ஒரு பேஷண்டோட பல்ஸ் ரீடிங் எடுக்கும்போது அதுல ஸ்பிளிட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் தெரியும். ஸோ நிறைய ஆர்கன்ஸ்ல ஸ்பிளிட் இருக்கு, எனர்ஜி இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்டிங் சொல்யூஷன் வந்து ஸ்ப்ளீன் 21. ஸோ ரொம்ப க்ரானிக்கான பேஷண்ட்ஸ்க்கு நீங்க ஸ்ப்ளீன் 21 பாயிண்ட்டை பைலேட்ரலா ஒரு 2-3 செஷன்ஸ்க்கு ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மெயின் ஸ்ட்ரீம் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போகலாம். தேர்ட் கேட்டகரி இஸ் Z cleft points. Z cleft points for the acute emergencies. Z cleft points will help you in the acute emergencies of particular organ. ஸோ ஒரு கிட்னில வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு டாலரேட் பண்ண முடியாத வலி வந்து அவஸ்தப்பட்டு இருக்காரு, அந்த பெயின் வந்து அவருக்கு குறையவே இல்லை அப்படின்னா கிட்னியோட Z cleft பாயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணி அந்த பெயினை இம்மீடியட்டா அரெஸ்ட் பண்ண முடியும். ஒரு பேஷண்ட் வந்து ஆஸ்மாட்டிக் பேஷண்டா இருப்பாங்க, ஃப்ரம் தி சைல்ட்ஹுட் அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்கும், ஃபார் 20 years அவங்க க்ரானிக் ஆஸ்மா பேஷண்ட். பட் அந்த பர்டிகுலர் டே மார்னிங் அவங்க எழுந்த உடனே ஒரு வின்டர் சீசன்ல அவங்களுக்கு ஒரு ஆஸ்மாட்டிக் அட்டாக் ஒரு எபிசோட் வந்துருச்சு அப்படின்னா லங்ஸோட Z cleft பாயிண்ட் லங் 6 மட்டும் ட்ரீட் பண்ணி அந்த எபிசோட நம்ம முழுமையா அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அக்யூட் எமர்ஜென்சிஸ்ல Z cleft பாயிண்ட்ஸ் ஹெல்ப்ஸ். ஸோ லங் ரிலேட்டட் ப்ராப்ளம், காஃபிங், சடனா ஒருத்தருக்கு வந்து காமன் கோல்டு இருக்கு, ஸோ இம்மீடியட்டா நீங்க லங்கோட Z cleft பாயிண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்ஸ், நம்ம பாடியில டோட்டலி 8 இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 8 இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்ஸுமே வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டமோட கனெக்டட். லைக் இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா ஒன் பர்டிகுலர் அக்யூபஞ்சர் பாயிண்ட் ஹேஸ் மோர் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம சொல்லுவோம்ல ஒரு பர்சனாலிட்டிக்கு வந்து அவருக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பீப்புள் மத்தியில, அவர் என்ன சொன்னாலும் பீப்புள் கேட்குறாங்க. ஸோ ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்படின்னு ஒரு பர்சனை நம்ம எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு அக்யூபஞ்சர் பாயிண்ட் ஹேஸ் இன்ஃப்ளூயன்ஷியல் எஃபெக்ட். ஸோ நம்ம பாடியில 8 இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபார் போன்ஸ், கார்டிலேஜஸ், UB11 இஸ் தி மேஜர் இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு ருமேட்டிசம், ஆர்த்தரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், போன் ரிலேட்டட் டேமேஜ் இருக்கு, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, ஒரு குழந்தை வந்து அண்டர் வெயிட்ல இருக்கா, ஹைட்டா ஆகல, ஹைட் வந்து க்ரோத் இருக்கணும், இந்த மாதிரி போன் ரிலேட்டட். அதே மாதிரி டென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டீத்ல வந்து மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்கு,
ஜாயிண்ட் வந்து பெயின் இருக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு, எவ்ரி ஜாயிண்ட்ல எனக்கு வலிக்குதுன்னு ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட இன்ஃபிகேஷன் சொல்றாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நீங்க போன் அண்ட் கார்டிலேஜஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு UB11 பைலேட்டரலா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சினியூஸ் கால் பிளாடர் 34 இஸ் தி பாயிண்ட் ஃபார் மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ். மசில் ரீஜியன்ஸ்ல எனக்கு பெயின் இருக்கு, மஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கால் பிளாடர் 34 யூஸ் பண்ணலாம். ஃபார் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ரென் 17 யூஸ் பண்ணலாம். போன் மேரோ பிளட் ப்ரொடக்ஷன் அனிமிக்கா இருக்கான்னு சொல்றவங்க, இல்ல போன் மேரோ ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ல நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்களுக்கு GB39 யூஸ் பண்ணலாம். பிளட்டோட இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் இஸ் UB17. ஸோ ஹெமோக்ளோபின் குறைவா இருக்கு, பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து டியூரிங் பிரெக்னன்சி வந்து இந்த லெவல்ஸ் வந்து குறைவா இருக்கு, அதனால அயன் டெஃபிஷியன்சி இருக்கு, அயன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணுங்கிற கண்டிஷன்ல நீங்க UB17 பைலேட்டரலா யூஸ் பண்ணலாம். பிளட் வெசல்ஸ், வெரிகோஸ் வெயின்ஸ், பைல்ஸ், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்க்கு வந்து lung 9 வந்து வெரி வெரி எஃபெக்டிவ் பாயிண்ட். ஃபார் வெரிகோஸ் வெயின்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு நீங்க lung 9 ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து அப்படியே ஃபேட் ஆகுறது நீங்க ஃபியூ செஷன்ஸ்லயே பார்க்க முடியும். ஸோ நீங்க எஃபெக்டிவ்னஸ் அதிகமா இருக்கணும், எஃபிகசி அப்படின்னா பைலேட்ரல் போத் சைட் ட்ரீட் பண்ணலாம். அண்ட் ஃபார் இன் ஆர்கன்ஸ் நீங்க வந்து லிவர் 13, அதாவது ஒருத்தருக்கு பல்ஸ் பாக்குறீங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து பல்ஸ் பார்க்கும்போது மேஜரா வந்து 6 இன் ஆர்கன்ஸ்ல மல்டிபிளா இன் ஆர்கன்ஸ்ல பல்ஸ் இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க 2-3 மதர் பாயிண்ட்ஸ் போடுறதுக்கு பதிலாக லிவர் 13 மட்டும் ட்ரீட் பண்ணிட்டு 2 to 3 days அவங்களுக்கு டைமிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன் பல்ஸ் பார்க்கும்போது இன்ல வந்து 1 or 2 ஆர்கன்ஸ் தான் ஆக்சிடென்ட்டா இருக்கும், மற்ற பல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அந்த மாதிரி 6 இன் ஆர்கன்ஸ்க்கான இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் இஸ் லிவர் 13. ரென் 12 வந்து 6 யோங் ஆர்கன்ஸ்க்கான பாயிண்ட். ஸோ ஜாங் அப்படிங்கிற சைனீஸ் வேர்ட் வந்து இன் ஆர்கன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஃபூ அப்படிங்கிறது யோங் ஆர்கன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்ஸ் ஃபார் ரெஸ்பிரேட்டரி ரென் 17, போன்ஸ் அண்ட் கார்டிலேஜஸ் UB11, ஃபார் பிளட் UB17, ஃபார் ஃபியூ ஆர் யோங் ஆர்கன்ஸ் ரென் 12, in organs liver 13, vascular system lung 9, muscles and tendons GB34, bone marrow GB39. Confluent points. Confluent points அப்படிங்கிறது நம்மளோட 8 extra meridian 12 regular meridian எங்க மீட் பண்ணுதோ, these points where the 8 extra meridians meet the 12 regular meridians. ஸோ டோட்டலி நம்ம 14 மெயின் அக்யூபஞ்சர் மெரிடியன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டடி பர்பஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணுறோம். பிகாஸ் 14 அக்யூபஞ்சர் மெரிடியன்ஸ் ஹேஸ் அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ், அதர் மெரிடியன்ஸ் ஹேஸ் நோ அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ். அந்த மெரிடியன்ஸ்ல வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா 14 மெயின் மெரிடியன்ஸ் மட்டும் படிக்கிறோம். பட் டோட்டலி 59 அக்யூபஞ்சர் மெரிடியன்ஸ் ஆர் இன் அவர் பாடி. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா 8 மெரிடியன்ஸ், எக்ஸ்ட்ராடினரி மெரிடியன்ஸ் மீட்ஸ் தி மெயின் ரெகுலர் மெரிடியன். அந்த 8 மெரிடியனோட மீட்டிங் பாயிண்ட் வந்து கன்ஃப்ளூயன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபார் செஸ்ட், லங் அண்ட் த்ரோட் டிசார்டர்ஸ் இருக்கும்போது லங் 7, கிட்னி 6 யூட்டிலைஸ் பண்ணலாம். லங் 7 ரென் சேனலோட கன்ஃப்ளூயன்ட் பாயிண்ட். இன் ஜியாவ் அந்த எக்ஸ்ட்ரா மெரிடியனோட பாயிண்ட் இஸ் கிட்னி 6. ஸோ இந்த சார்ட்ல வந்து டியூ SI3, யோங் bladder 62, Yong Wei, triple warmer 5, gallbladder 41 for Dai, P6 for In Wei, spleen 6 for Chong. So, இதுல ஒரு ஏரியால ஒரு பேஷண்ட்க்கு ப்ராப்ளம் இருக்கு, லைக் செஸ்ட், லங் அண்ட் த்ரோட் டிசார்டர் இருக்கு அப்படின்னா லங் 7 அண்ட் கிட்னி 6 யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். செஸ்ட், ஹார்ட், ஸ்டமக் டிசார்டர் இருக்குன்னா P6 அண்ட் ஸ்ப்ளீன் 4 யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்பர் பேக், நெக் அண்ட் இன்னர் கேந்தஸ், மைக்ரைன் ஏரியாஸ்ல வந்து பெயின் இருக்கும்போது பிளாடர் 62 அண்ட் SI3. சீக், இயர், அவுட்டர் கேந்தஸ்ல ப்ராப்ளம் இருக்கும்போது கால் பிளாடர் அண்ட் SJ3. பேக் ஷூ அண்ட் ஃப்ரண்ட் மியூ பாயிண்ட்ஸ். Dangerous points. Dangerous points are anatomically dangerous in location. For an example, LI18, large intestine 18 on the carotid artery மேல travel பண்றதுனால it is dangerous. Lung 1,
Deep penetration of acupuncture needle can cause pneumothorax. So lung 1 is dangerous. Stomach 21 on the right side is dangerous because it is on the top of gallbladder. So anatomically dangerous in location or called dangerous points. But dangerous points வந்து with experienced acupuncture doctors can handle. நீடல் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வித் கைட் மெத்தட் நீங்கள் இன்டர்நேஷ்னலி வித் கைட் டீப் பெனட்ரேஷன் அவாய்ட் பண்ணும்போது டேஞ்சரஸ் பாயிண்ட்ஸில் கூட நம்ம நீடல் பண்ணலாம். பட் ப்ரொஹிபிட்டட் பாயிண்ட்ஸ் ஆர் நாட் யூஸ்ட் ஃபார் தி ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ ப்ரொஹிபிட்டட் இந்த தவிர்த்த புள்ளிகள், அதாவது டேஞ்சரஸ் ஆபத்தான புள்ளிகள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் வந்து அவர் நீடலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீடல் பண்ணலாம். ஆனா இந்த 3 ப்ரொஹிபிட்டட் அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம லேண்ட்மார்க் பர்பஸ்க்காக மற்ற பாயிண்ட்டை மெஷர் பண்றதுக்காக மட்டுமே யூஸ் பண்றோம். நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல ட்ரீட்மெண்ட் எந்த காரணம் கொண்டு கொடுக்க மாட்டோம். நம்பர் 1 H1, நம்பர் 2 ஸ்டொமக் 17, நம்பர் 3 REN 8. அதாவது இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து லொகேஷன்ஸ் ஆம்பிட், நிப்பிள், ஆம்பிளிகஸ் அப்படின்னு இருக்கும். ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாரு அக்குல், நிப்பிள், தொப்பிள். இந்த 3 லொகேஷன்ல இருக்கிற அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து ப்ரொஹிபிட்டட் பாயிண்ட்ஸ். ஸோ ட்ரீட்மெண்ட் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் லேண்ட்மார்க்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் டேஞ்சரஸ் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. வித் ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணலாம். டீப்பர் பெனட்ரேஷன் மட்டும்தான் ப்ராப்ளம். ஸோ இம்யூனிட்டி பாயிண்ட்ஸ் அக்யூபஞ்சர்ல வந்து சர்டன் பாயிண்ட்ஸ் ஆஸ் தி இம்யூன் என்ஹான்சிங் எஃபெக்ட். ஸோ இந்த புள்ளிகளை நம்ம பயன்படுத்தும் போது இட் இன்க்ரீசஸ் தி ரெட் அண்ட் ஒயிட் செல் கவுண்ட்ஸ், டி செல் கவுண்ட். ஸோ இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரல் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் LI 11, stomach 36, due 14, REN 6. So by stimulating the immune system with acupuncture, ஜென்ரலாகவே ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஒரு குழந்தைக்கு, ப்ராப்ளமே இல்லாத ஒரு பேஷண்ட்டுக்கு கூட நம்ம ட்வைஸ் அ வீக் ஃபார் 5 weeks நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, தட் இஸ் LI 11, due 14, stomach 36, LI 4 போன்ற புள்ளிகளை அவங்களுக்கு ப்ரிவென்டிவாகவே ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் கோவிட் வைரஸ்க்காக பயந்து எல்லாரும் வீட்லேயே இருக்கிற ஒரு கண்டிஷனில் இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் அக்யூபஞ்சரில் எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு ஒரு பிரச்சனை வராமையே அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எப்படி இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னா, இட் ஸ்ட்ரென்தன்ஸ் தி வைட்டல் எனர்ஜி. இந்த ஃபண்டமெண்டல் பேஸை வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும்போது எங்கெல்லாம் பாடியில் வந்து லேக் ஆஃப் எனர்ஜி டிஃபிஷியன்சி இருக்கோ அது சரியாகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக ப்ராப்பராக இருந்தாலே பிளட் சர்க்குலேஷன், உங்களுக்கு தேவைப்படுற எசென்ஷியல் நியூட்ரிஷன் கிடைக்கும், ஆக்சிஜன் டு தி பாடி பார்ட்ஸ் கிடைக்கும்போது நீங்கள் இம்யூன் என்ஹான்ஸ்டாக இருப்பீங்க. ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் தி அதர் அட்மாஸ்பியர். அடுத்த கேட்டகரி வந்து ஹோமியோஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ். ஹோமியோஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம பேசும்போது LI 11, ஸ்டொமக் 36 அண்ட் லிவர் 3 அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹோமியோஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ். பட் இதை தவிர எவ்ரி அக்யூபஞ்சர் பாயிண்ட், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்யூபஞ்சர் பாயிண்ட்டும் நீங்கள் ட்ரீட் பண்ணுறதோட பர்பஸ் வந்து இன் அண்ட் யாங்கை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இன் அண்ட் யாங்கை நம்ம பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஹோமியோஸ்டாட்டிக் பேலன்சிங் ஈக்குலிபிரியம் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது பாடியோட என்டையர் ஃபங்க்ஷன் வந்து பேலன்ஸ்டாக ஹோமியோஸ்டாட்டிக் லெவலில் மெயின்டைன் ஆகும். இந்த ஹோமியோஸ்டேட்டஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து அக்யூபஞ்சர் மருத்துவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்துக்கான ஹிஸ்ட்ரி. கிட்டத்தட்ட 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி அக்யூபஞ்சர் சிகிச்சை அளிக்கும் போது கூட ஒரு நோயாளியோட பல்ஸ் பொசிஷனை பார்த்துட்டு அவங்க பாடியை பேலன்ஸ் பண்றதுக்காக அவங்க சிகிச்சை வழங்கியிருக்காங்க. உதாரணமா இப்ப நம்ம உடல்ல வந்து 98.6 degrees வந்து நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹை ஃபீவர் இருக்கு, 100+ degrees நமக்கு கிராஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஹைப்போதர்மியா மாதிரியான கண்டிஷன்ஸ்ல பாடியோட டெம்பரேச்சர் லோ ஆயிடுது. ஆனா ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு 2 to 3 daysல உங்களுக்கு ஃபீவர் சரியான பிறகு அந்த கண்டிஷன்ல இருந்து நீங்க ரிவைவ் ஆகும்போது திரும்ப உங்க பாடி வந்து அச்சீவ் தி ஹோமியோஸ்டாட்டஸ். இந்த எஃபெக்டை வந்து மாடர்ன் மெடிசன்ல 1930ல வால்டர் கெனான் அப்படிங்கிற ஒரு பிசிஷியன் தான் ஃபர்ஸ்ட் டைம் கால்டு தி வேர்ட் ஹோமியோஸ்டாட்டஸ். ஸோ 19th centuryல வந்து ஒவ்வொரு பாடியுமே வந்து ஒரு ஹோமியோஸ்டாட்டஸை அச்சீவ் பண்ணுது. எவ்ரி லிவிங் பீயிங், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் ஹேஸ் தி ஹோமியோஸ்டாட்டஸ் எஃபெக்ட். ஒரு ஊண்ட், நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டா அந்த காயம் வந்து திரும்ப சரியாகுது.
பாடியில ஃபீவர் வந்தா சரியாகுது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணாரு. ஸோ இந்த கிரீக் வேர்ட் சேம் அண்ட் ஸ்டெடி அப்படிங்கிறது சேரும்போது தான் இந்த ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஸோ இவர் தான் வந்து வால்டர் கெனான். அதன் பிறகு இவர் வந்து 18th செஞ்சுரியில வந்து பெர்னார்ட் அப்படிங்கிற ஒருத்தரோட ரிசர்ச், பட் அவர் வந்து ஹோமியோஸ்டாட்டிஸை ப்ரூவ் பண்ண முடியல. ப்ரூவ் பண்ணவர் வந்து கெனான் இன் தி 19th செஞ்சுரி. ஸோ 19th செஞ்சுரியில 1930ல தான் ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு அலோபதி மருத்துவம் வெஸ்டர்ன் மெடிசன் அக்செப்ட் பண்ணிக்குது ஆஃப்டர் மெனி சயின்டிஃபிக் ரிசர்ச். ஆனால் இந்த அக்யூபஞ்சர் சயின்ஸ் ஹோமியோஸ்டாட்டிஸ் ஆர் இந்த ஹோமியோஸ்டாட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் வந்து பேசிக் எஃபெக்ட். நெக்ஸ்ட் இஸ் டானிஃபிகேஷன் எஃபெக்ட். டானிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இட் டானிஃபைஸ் யுவர் பாடி. ஸோ இன் யோங் பிளட் சி வைட்டல் எனர்ஜி இந்த மாதிரி மல்டிபிள் பார்ட்டை வந்து டானிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ் மூலமா நீங்க டானிஃபை பண்ண முடியும். ஜென்ரல் டானிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ் வந்து LI11, REN6, stomach 36 and spleen 6. As you know, large intestine 11 வந்து immune enhancing homeostatic tonification point. அதனால தான் மல்டிபிள் கேட்டகரியில அந்த பாயிண்ட் வந்து ரிப்பீட் ஆகுது. REN6 has greater tonification effect. Stomach 36, Zuzanli has tonification effect and spleen 6 has tonification effect. Other than this 4 tonification point, each and every mother point is a tonification point. So 12 organs ku vandu 12 mother points. So you can follow the chart. Lung 9, large intestine 11, stomach 41, spleen 2, heart 9, SI 3, UB 67, kidney 7, pericardium 9, triple warmer 3, GB 43 and liver 8. So when you take present or absent, நீங்க பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் சார்ட்ல வந்து ஆப்சன்ஸ் இருக்கக்கூடிய மதர் பாயிண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபியூ மதர் பாயிண்ட்ஸை ட்ரீட் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க ஒரு கம்ப்ளீட் ரெக்கவரி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் டிஸ்டல் பாயிண்ட்ஸ். டிஸ்டல் பாயிண்ட்ஸ் ஆர் டிஸ்டல் அக்யூபஞ்சர் இன்வால்வ்ஸ் எங்க ப்ராப்ளம் இருக்கோ அங்கிருந்து நீங்க போடுற பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும், far away. Distal points involves placing needles distal from the site of discomfort. So ஒருத்தருக்கு வந்து frontal headache இருக்கு, தலைவலி இருக்கு முன்பக்கத்துல, பட் நீங்க கையில வந்து LI4 ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா that is the distal point. Lung 7 is the distal point for occipital headache. UB 67 is the distal point for migraine headache. Spleen 1 is the distal point for vision problems. UB 11 is the distal point for knee problem. Adjacent points. Adjacent points are the lying near or close. So for frontal headache, நீங்க due 20 treat பண்ணீங்கன்னா that is the adjacent points. Local points. So local related area. So ஒரு elbow problem இருக்கு, elbow ஏரியால வந்து ஒருத்தருக்கு பெயின் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியா இருக்காங்க, ஸோ அந்த ஹேண்ட் வந்து தூக்கும் போது அந்த லொக்கேஷன்லயே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நியர்பைல இருக்கக்கூடியது LI10. ஸோ LI10 பாயிண்ட் நீங்க எல்போ பெயினுக்கு ட்ரீட் பண்ணும்போது இட் கம்ஸ் அண்டர் தி லோக்கல் பாயிண்ட்ஸ் கேட்டகரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜிங்வெல் பாயிண்ட்ஸ். ஜிங்வெல் பாயிண்ட்ஸ் ஆர் தி 12 அக்யூடிப்ஸ் பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு நெயில் கார்னர்ல இருக்கிற அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஜிங்வெல் பாயிண்ட்ஸ், அதாவது சோர்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நமக்கு நெயில் கார்னர்ல லொக்கேட் ஆகிருக்கிற பாயிண்ட் வந்து வெதர் ஸ்டார்ட் ஆஃப் த மெரிடியனா இருக்கும் இல்லைன்னா எண்ட் ஆஃப் த மெரிடியனா இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸ்பிளீன் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி ஸ்பிளீன் சேனல், ஸ்டொமக் 45 லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி ஸ்டொமக் மெரிடியன். ஸோ இது ரெண்டுமே நெயில் கார்னர்ல தான் இருக்கும். இந்த பாயிண்ட் எல்லாமே ஜிங்வெல் பாயிண்ட். இதுல கிட்னி 1 மட்டும் நெயில் கார்னர்ல இல்லாம சோல்ல பாதத்துல இருக்கும். That is the only exemption. So next வந்து ஆஷி பாயிண்ட்ஸ். ஆஷி பாயிண்ட்ஸ் ஆர் தி OS பாயிண்ட்ஸ். ஒரு பேஷண்ட்ஸுக்கு எங்க பெயின் இருக்கு அப்படின்னு நீங்க பால்பேஷன் மெத்தட்ல டச் பண்ணி பார்க்கும்போது நீங்க ஒரு இடத்துல அழுத்துறீங்க, அவங்க இம்மீடியட்டா OS எனக்கு அங்கதான் வலிக்குது அப்படின்னு சொன்னா சேம் லொகேஷன்ல நீங்க நீடில் பண்ணலாம். அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆஷி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆஷி acupuncture is the treatment performed to release tension within the painful knots within muscles. இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் தான் வந்து ஃபிசியோதெரபியில கூட யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிகர் பாயிண்ட்ஸா இருக்கும். பெயின் எங்க இருக்கோ அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கறது, அந்த இடத்துல வந்து எக்ஸசைஸ் பண்றது. அனஸ்தட்டிக் பாயிண்ட்ஸ்.
ஸோ வித் அனஸ்தட்டிக் பாயிண்ட்ஸ் நம்ம ஒரு கம்ப்ளீட் அனஸ்தட்டிக் எஃபெக்ட் கிரியேட் பண்ண முடியும், மறுத்து போகக்கூடிய தன்மை. ஸோ நம்ம ஒரு டூத் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு இல்லைன்னா ஒரு சர்ஜரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரல் அனஸ்தீஷியா, லோக்கல் அனஸ்தீஷியா மெத்தட்ஸை வந்து அக்யூபஞ்சர் மருத்துவ முறையில் பண்ண முடியும். இதை வந்து நம்ம அக்யூபஞ்சர் அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு அனஸ்தட்டிக் எஃபெக்ட்டுக்கு நீங்கள் பர்டிகுலர் அக்யூபஞ்சர் புள்ளிகளை தேர்ந்தெடுக்கணும். ஜென்ரலி வந்து LI 1, 2, 3, 4, ஸ்டமக் 42, 43, 44, லிவர் 1, 2, 3 எல்லாம் நமக்கு அனஸ்தட்டிக் எஃபெக்ட்ஸ் உள்ள அக்யூபஞ்சர் புள்ளிகள். ஒவ்வொரு ஏரியாவில் அனஸ்தட்டிக் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்தந்த ரிலேட்டட் அனஸ்தட்டிக் பாயிண்ட்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். பஞ்சர் பண்ணும்போது அது கான்ட்ராலேட்ரலாக பண்ணணுமா, ஹோமோலேட்ரலாக பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு டிசைன். அக்யூபஞ்சர் அனஸ்தீஷியா மெத்தட்ஸில் வந்து ஜென்ரலாக இட் ரெடியூசஸ் தி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ். ஒரு பேஷண்ட் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகுறதுக்கு இந்த அக்யூபஞ்சர் அனஸ்தீஷியா யூஸ் ஆகுது. ஸோ சைனாவில் வந்து அக்யூபஞ்சர் அனஸ்தீஷியா இஸ் வெரி ஃபெமிலியர். ஈவன் ஒரு கார்டியாக் சர்ஜரிக்கு கூட அவங்க அக்யூபஞ்சரில் அனஸ்தீஷியா யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இன் அதர் மேஜர் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து டூத் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து அக்யூபஞ்சர் அனஸ்தீஷியா ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. இன் டாக்டர் வஹாப்ஸ் நாங்கள் டாக்டர் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு மேக்ஸிலோ ஃபேஷியல் சர்ஜன், ஒரு சீனியர் பிராணி கீலரோட சேர்ந்து நாங்கள் இந்த டூத் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து அக்யூபஞ்சர் அனஸ்தீஷியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சீஃப் டாக்டர் வந்து அக்யூபஞ்சர் அனஸ்தட்டிக் எஃபெக்ட் கிரியேட் பண்ண பிறகு டென்டிஸ்ட் வந்து அவருடைய அந்த டென்டல் எக்ஸ்ட்ராக்ஷன், டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ டாக்டர் வஹாப்ஸ்ல வந்து we also teach and train acupuncture anesthesia. ஸோ அக்யூபஞ்சர் அனஸ்தீஷியாவில் விருப்பம் இருக்கிறவங்க வித் எலோபதி டாக்டரோட சப்போர்ட்டோட தான் இதை நம்ம செய்ய முடியும். அக்யூபஞ்சர் அனஸ்தீஷியா கொடுக்குற பார்ட் மட்டும் நீங்க செய்யலாம், டென்டிஸ்ட் வந்து அவருடைய பார்ட்டை செய்யணும். ஸோ இட் இஸ் அ இன்டகிரேட்டிவ் மெத்தட். ஸோ யாருக்கும் வாய்ப்பு இருக்கு, ஃபேமிலியில வந்து டென்டிஸ்ட் இருக்காங்க, இல்லை இந்த மாதிரி அனஸ்தட்டிக் எஃபெக்ட் நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இட் இஸ் அ வெரி ஈஸி மெத்தட் அக்யூபஞ்சர் அனஸ்தீஷியா கொடுக்கறது. பட் அந்த ஒரு சாப்டர் மட்டும் நம்ம ஆல்வேஸ் படிக்கிறது இல்லை, பெருசாக ஸ்பெஷலைஸ் பண்றது இல்லை. பிகாஸ் ஒரு அலோபதி மருத்துவரோட சப்போர்ட் இல்லாம நம்ம இந்த அக்யூபஞ்சர் அனஸ்தீஷியா அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பார்க்க முடியாது. பேக் ஷூ அண்ட் ஃப்ரண்ட் நியூ பாயிண்ட்ஸ். பேக் ஷூ பாயிண்ட்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் நியூ பாயிண்ட்ஸ் ஆர் அலார்மிங் பாயிண்ட்ஸ். எந்த ஆர்கன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத கூட இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க UB13 லங் 1ல உங்களோட ஃபிங்கர்ல நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு டாலரபிள் பெயினை தாண்டி இருக்கு, ஒரு பெயின் பால் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா அவங்களுக்கு அந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். பேக் ஷூ பாயிண்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எல்லா ஆர்கன்ஸ்க்குமான பேக் ஷூ பாயிண்ட்ஸ் UB மெரிடியன்ல மட்டும் இருக்கு. பட் ஃப்ரண்ட் நியூ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மிக்சடா இருக்கு. ஸோ இதுதான் பேக் ஷூ பாயிண்டோட சார்ட். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் bladder 13 to bladder 28. ஸோ ஃப்ரம் lungs, pericardium, heart, liver, gallbladder, spleen, stomach, triple energizer, kidney, large intestine, small intestine and bladder. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஃபர்டிலிட்டி அக்யூபஞ்சர் பண்ணும்போது bladder 20 நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா it is the back shoe point for spleen. அதே மாதிரி 23 we recommend kidney ஓட back shoe point. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனை பேக் சைட், போஸ்டீரியர் அண்ட் ஆல்சோ நீங்க வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு பேக் பெயின்காக பேக் சைட்ல லோக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, அவங்க வந்து ஒரு டயபெட்டிக் இல்லை லிவர் பேஷண்ட். ஸோ அப்போ ஃப்ரண்ட்ல திரும்பி இன்னொரு ஃப்ரண்ட் செஷன் பண்ண முடியாது. அந்த பேக் பெயினுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும் போதே அவங்களுடைய லிவரோட பேக் ஷூ பாயிண்ட் அண்ட் ஸ்பிளீனோட பேக் ஷூ பாயிண்ட்டை மட்டும் நீங்க ஆட் ஆன் பண்ணும்போது அவங்களோட க்ரானிக் ப்ராப்ளம்ஸையும் நம்ம அந்த ஒரு செட்டிங்ல ட்ரீட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் நியூ பாயிண்ட்ஸ். ஃப்ரண்ட் நியூ பாயிண்ட்ஸ் ஃபார் lung 1, pericardium REN 17, for heart REN 14, for liver 14, gallbladder 24, for kidney gallbladder 25, for stomach REN 12, spleen liver 13, large intestine stomach 25, triple energizer REN 5, small intestine REN 4 and urinary bladder REN 3. Front new and back shoe points நீங்க டயக்னோசிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஒருத்தருக்கு ஸ்பிளீன் லிவர் வந்து இன்டர்னலி ப்ராப்ளமா இருக்கா, டேமேஜ் இருக்கா,
ஒருத்தர் வந்து ஃபேட்டி லிவர்னு ரிப்போர்ட்டோட வராரு. ஸோ நீங்க அதை கிராஸ் செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், லிவரோட ஃப்ரண்ட் வியூ பாயிண்ட்லயும் பேக் ஷூ பாயிண்ட்லயும் ப்ரெஸ் பண்ணி பாருங்க, லொக்கேட் பண்ணி. அந்த பேஷண்ட் பெயின் இண்டிகேட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு ஃபேட்டி லிவர் அப்படின்னு ரிப்போர்ட் எடுத்துட்டு வர ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க ப்ரெஸ் பண்ணி பார்த்தா 100% பெயின் இருக்கதான் செய்யும். பிகாஸ் ஆல்ரெடி அவங்க லெபோரட்டரிக்கலி டயக்னோஸ் லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. எந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு 2 வீக்ஸ் 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க. அப்ப பேஷண்ட் கேட்பாங்க, நான் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். ஸோ பல்ஸ் டயக்னோசிஸ் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டா பண்ற டாக்டர் பல்ஸ் பார்த்து லிவர் நார்மல் ஆயிடுச்சு ஓகே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஆல்டர்னேட்டிவா நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க லிவர் பல்ஸ் பார்க்கும்போது லிவர்ல வந்து பல்ஸ் இருக்கு, பட் அது ரேபிட் பல்ஸா நார்மல் பல்ஸான்னு உங்களால வேரியேட் பண்ண முடியலன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்ஸ்ல ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பெயின் இல்ல, நோ பெயின் இல்ல கம்ஃபர்டபுளா இருக்காங்க, அந்த பாயிண்ட்டை நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது மற்ற ஏரியாஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு நார்மல் ப்ரெஷர் தான் ஃபீல் பண்ணா நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவங்களோட லிவர் ப்ராப்ளம் ஸ்பிளீன் ப்ராப்ளம் வந்து கியூர் ஆயிருக்கு, அவங்க பெட்டர் ஸ்டேட்ல இருக்காங்க அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அவங்க பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள அதர் செக்அப்ஸ் திரும்ப போய் லேப்ல அவங்கள செக் பண்ணி பாருங்க அப்படின்னு கூட நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டூலா கூட நீங்க ஃப்ரண்ட் வியூ பேக் ஷூ பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஆர்கனுக்கு பேக் ஷூ ஃப்ரண்ட் வியூ ரெண்டு பாயிண்ட்டுமே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். Next category is element points. Element points பத்தி உங்களுக்கு தெரியும், there are 60 element points are in our body. இந்த element points நம்ம command points அப்படின்னு கூட ஒரு சில சிலபஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். ஸோ மொத்தம் 60 புள்ளிகள், நமக்கு 12 ராஜ உறுப்புகள் இருக்கு. ஒவ்வொரு மெரிடியன்லயும் 5 டிஃபரெண்ட் எலிமெண்ட்டுக்குரிய புள்ளிகள் இருக்கு. ஸோ 12 into 5 60 element points are in our body. ஸோ இது வந்து நான் ஒவ்வொரு சேனலுக்கும் உங்களுக்கு ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ வென் ஐ ஷேர் திஸ் சப்ஜெக்ட் நீங்கள் இதை திரும்ப ஒரு ஓவர்வியூ பார்க்கும்போது நீங்கள் இந்த கமெண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு த்ரோவாக பண்ணியும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லங்ஸில் வந்து வாட்டர், மெட்டல், எர்த், ஃபயர் அண்ட் வுட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மெட்டல் பாயிண்ட் இஸ் lung 8, earth point is lung 9, fire point is lung 10, wood point is lung 11, the end point, nail corner point, and water point is lung 5. So for large intestine, stomach, spleen, heart, small intestine, urinary bladder, kidney, pericardium, triple wormer, gallbladder, liver. Yeah. So element points are also known as command points. அது இல்லாம கமெண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவலி நம்ம பாடியில வந்து ஒரு 6 கமெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. டு ஸ்டார்ட் வித் 2 கமெண்ட் பாயிண்ட்ஸ், பெரிகார்டியம் 6 அண்ட் டியூ 26 மட்டும்தான் அக்செப்டட் ஆஸ் கமெண்ட் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் லேட்ரலா வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து ரீசன்ட்லி அப்டேட்டட் பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால டாமினன்ஸ் இருக்கிற கமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு commendable points. So stomach 36 is for the abdomen, UB40 for lumbar region, lung 7 for head and posterior neck, LI4 for face and mouth, pericardium 6 for heart, chest and epigastrium, DU26 or GB26 for fainting and collapse, emergency point. Horary points are the own element points. So own element அப்படின்னா element chart பார்க்கும்போது lungs and large intestine அதனுடைய element அப்படிங்கிறது air. So lungனுடைய air element point is the horary point. Stomach ஓட earth point is the stomach ஓட horary point. So own element point நம்ம mother point, sun point ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இந்த ஓன் எலிமெண்டோட பாயிண்ட், இந்த ஹாரரி பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எப்போனா
நம்ம வந்து ஒரு ஆர்கன் கிளாக் தியரி படி ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் டைம்லயே அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னும் போது அந்த ஆர்கன் ரிலேட்டடா ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் 3 to 5 வந்து லங்ஸோட டைம், பிரம்ம முகூர்த்த டைம். ஸோ அந்த டைம்ல கூப்பிட்டு ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, அது ரொம்ப வந்து சான்ஸ் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அவங்க எந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் வந்தாலும் நீங்க ஹாரரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஹாரரி சைக்கிள், சீசனல் சைக்கிள் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மெரிடியன், எவ்ரி ஆர்கன், நம்மளோட 12 ராஜ உறுப்புகள், லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன், கால் பிளாடர், லிவர்ல இருந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு செல்ஃப் ஹாரரி பாயிண்ட்டை நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம். கோஸ்ட் பாயிண்ட்ஸ் நான் லாஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருந்தேன். கோஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு செப்பரேட் ட்ரீட்டிங் மெத்தட் இருக்கு. இதை பத்தி நம்ம கேட்டகரிஸ் ஆஃப் அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ்ல டீடைல்டா பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து நான் கோஸ்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் மெத்தட் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிடுறேன். கோஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் டாபிக். அதாவது நம்ம உடல்ல வந்து குய், சைனீஸ்ல வந்து குய் அப்படின்னு சொல்லுவாங்க, GUI. குய்னா வந்து பேட் ஸ்பிரிட், நெகட்டிவிட்டி சிம்பிளா. அந்த காலகட்டத்துல ஒரு 1000, 2000, 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நோய் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஏற்படுறதுங்கிறது ஒரு நெகட்டிவா கருதப்பட்டுச்சு. இந்த குய் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கோஸ்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ கோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் போது நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம உடல்ல இருந்து நெகட்டிவிட்டி ரிலீஸ் ஆகுறதுக்கு இயற்கையாவே வந்து புள்ளிகள் இருக்கு. மொத்தம் நம்ம உடல்ல வந்து 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இட் இஸ் ஆல்ரெடி நேம்டு. ஆனா இந்த கோஸ்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுட்டு சிகிச்சை பண்றது எதனால அப்படின்னா, சன் ஷி மியாவோ அப்படிங்கிற ஒரு அக்யூபஞ்சர் சைனீஸ் மெடிசன் ஃபாலோ பண்ண ஒரு ஹீலர். அவர் வந்து கிங் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற பேரால் அழைக்கப்பட்டாரு. ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு அக்யூபஞ்சர் மருத்துவர் நம்ம வரலாறுல, ஹிஸ்டரியில பார்க்கும்போது. ஸோ அவர் வந்து இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸை வந்து நியூரோலஜிக்கல் டிசார்டர்ஸ்க்கும் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ்க்கும் பயன்படுத்தி ரொம்ப ரிசல்ட்ஸ் கொடுத்தாரு. அந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து கோஸ்ட் ஃபெய்த் அப்படிங்கிறது லங் 11, கோஸ்டோட ஹார்ட் பெரிகார்டியம் 7, கோஸ்ட் லெக் LI 11. நம்ம ரெகுலரா பயன்படுத்துற LI 11 கூட ஒரு கோஸ்ட் பாயிண்ட். கோஸ்ட் மார்க்கெட் REN 24, கோஸ்ட் ஆலஸ் டியூ 26, கோஸ்ட் ஹால் டியூ 23, கோஸ்ட் ஆர்ட் UB 62. ஸோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிறவர் கோஸ்டோட பாத்ல போறாரு, ஒரு ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் மாதிரி டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இல்ல பைபோலார் டிசார்டர் இருக்கு, சைக்கலாஜிக்கலா இல்லா இருக்காரு, ட்ரக் அபியூஸ்ட் பேஷண்டா இருக்காரு, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி நெகட்டிவ் பாத்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கோஸ்ட் பாத் UB 62 ஆக்டிவேட் பண்றது மூலமா அந்த நெகட்டிவிட்டிஸ் வந்து ரிலீஸ் ஆகி அவங்க நார்மலைஸ் ஆயிடுறாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ கோஸ்ட் பெட் ஸ்டொமக் 6, கோஸ்ட் கேவ் பெரிகார்டியம் 8, கோஸ்ட் பில்லோ டியூ 16, கோஸ்ட் ஐ spleen 1, REN 1. One second. Yeah. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கோஸ்ட் பாயிண்ட்டுக்கு என்னென்ன இண்டிகேஷன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெனஸ்டே ரிவ்யூ செஷனோட ஓப்பனிங்கில் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ½ an hour இந்த கோஸ்ட் செஷனுக்காக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட டவுட்ஸ் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களோட பல்ஸ் ரீடிங்கோட அந்த சார்ட்ஸ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் டாக்டர்கிட்ட. ஜென்ரலி நம்ம வந்து ஒரு 3 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் ஒரு செஷனில் வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். இது வந்து ரெகுலர் ப்ராக்டிக்கல் மெத்தட். எனிபடி இப்போ நீங்க அக்யூபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்றவங்க இந்த 13 கோஸ்ட் பாயிண்டோட லொகேஷன் அண்ட் எதுக்கான இண்டிகேஷன் அப்படிங்கறத ஒரு சார்ட்ல ஃபாலோ பண்ணிட்டு உங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு அந்த இண்டிகேஷன்ஸ் மேட்ச் ஆகுது. டிப்ரெஷன்ல ஒரு பேஷண்ட் வராங்க, ஆன்சைட்டில வராங்க, ஓகே நான் UB 62 கோஸ்ட் பாயிண்ட் ட்ரீட் பண்ணிக்கிறேன். ஒருத்தர் ரொம்ப நெகட்டிவான ஸ்பீச் இருக்கு, டெண்டன்சி டு பேசுறது வந்து ப்ராப்ளமா இருக்கு, அதே மாதிரி லாக்டு ஜா இருக்கு, ஒருத்தர் ரொம்ப அன்எக்ஸ்பிரஸ்டா இருக்காங்க, அவங்களால ரிலீஸ் ஆகி அவங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் பத்தி, ட்ராமா பத்தி உங்ககிட்ட பேச முடியல, அப்ப நீங்க ஸ்டொமக் 6 யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ்ல எனி 3 கோஸ்ட் பாயிண்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணி உங்களோட ரெகுலர் அக்யூபஞ்சர் செஷன்ல பண்ணலாம். ஆனா இவரோட சன்சி மியாவோட மெத்தட் என்ன அப்படின்னா, அது வந்து 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸையும்
அட் அ டைம்ல ட்ரீட் பண்ணணும். உமனா இருந்தா ஒரு மெத்தட் ஆஃப் நீட்லிங், லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் நீட்லிங் ஸ்டார்ட் பண்ணணும், மென்னா இருந்தா ரைட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு அவர் ஒரு மெத்தடாலஜி வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட மெத்தடாலஜி என்னங்கிறத நம்ம வெனஸ்டே மார்னிங் பார்க்கலாம். ஜென்ரலா நீங்க என்ன பண்ணலாம்னா 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்க எனி 3 கோஸ்ட் பாயிண்ட்ஸை ஒரு சிட்டிங்ல நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஸ்டொமக் 6, LA11, UB62 நீங்க ஒரு சிங்கிள் செஷன்ல யூஸ் பண்ணலாம். எனி 3 பாயிண்ட்ஸ் டிபெண்டிங் ஆன் தி பேஷண்ட் இண்டிகேஷன் அண்ட் கண்டிஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவரோட மெத்தட் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னா, ஏன் நம்ம அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அதை படிக்கணும் இல்லை அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப வந்து டெர்மினலி இல் கேசஸ், இனிமேல் வந்து சான்ஸே இல்லை, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிற கண்டிஷன்ல உங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா, இல்லை நீங்க வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னா, கோமால இருக்காங்க, பெட்ரிடனா இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சிவியாரிட்டி கண்டிஷன்ல இருக்காங்க, 4th கிரேட்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ல ரெகுலர் அக்யூபஞ்சர்ல ஈவன் எலோபதியில வந்து எந்த சஃபரிங்ஸுமே ரெடியூஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு இந்த கோஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதுல மாக்சிபியூஷன் அண்ட் அக்யூபஞ்சரை கம்பைண்டா யூஸ் பண்ணணும். அந்த ஆர்டரை சேம் அந்த ஃபார்முலா படி நீங்க யூஸ் பண்ணணும். அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இட் டேக்ஸ் அரௌண்ட் 20 to 30 minutes. ஸோ நான் வெனஸ்டே மார்னிங் ஓப்பனிங்ல அந்த கோ செஷன் நான் வந்து கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் வென்ஸ்டே மார்னிங் ரிவ்யூ கிளாஸ் வந்து மிஸ் பண்ணாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சப்போஸ் யாருக்காவது மிஸ் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னா ஃபாத்திமா கிட்ட இண்டிகேட் பண்ணுங்க, அவங்களுக்கு நாங்கள் அந்த ரெக்கார்டிங் வந்து ஷேர் பண்ணிடுறோம். ஸோ தட் நீங்க அதை ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு எனி டவுட்ஸ்னா கேட்கலாம். ஸோ வித் திஸ் நம்ம வந்து டாக்டரோட பேசிக் பல்ஸ் ரீடிங், அபவுட் அட்வான்ஸ் பல்ஸ் ரீடிங், 6-point செலெக்ஷன், எரர்ஸ் இன் பல்ஸ் ரீடிங், கேட்டகரிஸ் ஆஃப் அக்யூபஞ்சர் பாயிண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் டு கோவிட், நம்ம கமிட் பண்ணியிருந்த அந்த 6 டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். எனி டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? யாராவது டவுட்ஸ் இப்போ கேட்க போறீங்களா? மேடம் டிமென்ஷியாக்கு வந்து கோஸ்ட் பாயிண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சார். டிமென்ஷியா, ரெட்ரோகிரேட் அம்னீஷியா மாதிரி கண்டிஷன், அல்சீமர், எனி பிரைன் அண்ட் சைக்கலாஜிக்கல் கண்டிஷனுக்கு வந்து கோஸ்ட் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒருத்தரோட கேரக்டர் அண்ட் பிஹேவியரை நீங்க கோஸ்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி மாத்தலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ரொம்ப நல்ல ஒரு குட் ஆட்டிடியூட், நல்ல ஒரு பர்சனா இருப்பாங்க, அவங்க லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு எமோஷனல் ட்ராமா, ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும், இல்ல ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க பேசுறதை கம்மி பண்ணிடுவாங்க, அவங்களோட ஆட்டிடியூட்ல பிஹேவியர்ல ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டெம்பரவரி சேஞ்ச் ஏற்பட்ட ஒருத்தருக்கு அவங்களோட ஒரிஜினல் ஆட்டிடியூடை வந்து திரும்ப ரிவைவ் பண்றதுக்கு நம்ம இந்த கோஸ்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ்ல இந்த கோஸ்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் சார். வெரி வெரி எஃபெக்டிவ் மெத்தட். ப்ராக்டிக்கலி நீங்க வந்து இந்த 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸ்ல எனி 3 பாயிண்ட்ஸ் நீங்க கம்பைன் பண்ணி நார்மல் செஷன் கொடுக்கும் போதே நீங்க இம்மீடியட் சைக்கலாஜிக்கல் அந்த சேஞ்சஸ், நீங்க பிஹேவியர் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும். ஆனா ஒன்ஸ் இன் அ வைல் அவர் சன்ஸ்ட்ரீம் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல வந்து 13 கோஸ்ட் பாயிண்ட்ஸுமே ட்ரீட் பண்றது அவசியம். அது வந்து எவ்ரிடேலாம் இல்லை, ஒன்ஸ் நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஃபார் மந்த் அண்ட் ஸோ கிட்டத்தட்ட ஒரு மண்டலத்துக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வேலை பண்ணும். 30 to 45 டேஸ்க்கு நம்ம திரும்ப அந்த கோஸ்ட் டெக்னிக்ல 13 பாயிண்ட்ஸும் ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்காது. ஃபாலோ அப்ல வந்து ஏதாவது 1 or 2 பாயிண்ட்ஸ் மட்டும் ட்ரீட் பண்ணா போதும். மேம் இப்போ லக்ஷ்மி பிரியா மேம். எஸ் மேம். வயரி பல்ஸ் அது மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பல்ஸ் சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஃபீல் பண்றதுக்கு எப்படி இருக்கும் மேம்? லைக் சில டைம்ஸ் பல்ஸ் தெரிய மாட்டேங்குது. அண்ட் இப்போ யூஸ்வலி எனக்கு என்னன்னா ட்ரிபிள் வார்மர் பெரிகார்டியம் அண்ட் கிட்னி யூபில வந்து இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பல்ஸ், தட் இஸ் ஹார்ட், லங், அது மாதிரி அதோட அது கம்மியா தான் இருக்கு. ஸோ ஹவு டு டிஃபரன்ஷியேட் லைக் வயரி பல்ஸா இல்ல ஸ்லிப்பரி பல்ஸா ஃப்ளோட்டிங் பல்ஸா? அது வந்து கொஞ்சம் தமிழ்ல சொன்னா லைக் இட் வுட் பி பெட்டர் மேம். மேடம், இப்போ நீங்க வந்து பல்ஸ் இருக்கா இல்லையான்றதுல வந்து நீங்க கிளியரா இருக்கீங்களா? எஸ் சார். எஸ் ஜி. ஆமா. ஓகே. அதான் பிரசன்ட் ஆப்சென்ட்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா? தெரியுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுங்க, எந்த பல்ஸ் வந்து வீக்கா இருக்கு, இருக்கிறதுலயே எது ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. See, if a patient is present with all the energy levels, 12 லொகேஷன்லயும்
எனர்ஜி தெரியுது, உங்களுக்கு பல்ஸ் பீட் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆ செகண்ட் ஸ்டேஜ் வந்து எந்த ஆர்கனோட எனர்ஜி வந்து இருக்கிற அந்த 12ல எது வீக்கஸ்ட் அப்படின்னு பார்க்க முடியுமா? ஆ ஆ ஓகே. நான் சொல்றது புரியுதா? இப்போ நீங்க ஃபயரி, ஃப்ளோட்டிங் அதெல்லாம் விட்டுடுங்க. ஆ இப்போ நீங்க பல்ஸ்ல வந்து எக்ஸ்பர்டைஸ் பண்ணணும் அப்படின்னா ஆ டு ஸ்டார்ட் வித் ப்ரெசன்ட் ஆர் ஆப்சென்ட் இதை வந்து எல்லாராலையும் பார்க்க முடியும். ம் ஓகேவா? ஓகே ஹலோ, ஜி. எஸ் ஜி. நான் சொல்றது அதாவது ஒரு ஒரு லொகேஷன்ல பல்ஸ் பீட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத எனிபடி கேன் லுக் ஐ மீன் ஐடென்டிஃபை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெவல் இஸ் விச் இஸ் தி லோயஸ்ட் ஐ மீன் வால்யூம், அதாவது இருக்கிறதுலையே எது ரொம்ப வீக் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க ஆரம்பிங்க. ஓகே. அடுத்தது அந்த 12 லொகேஷன்ல எது ஹையஸ்ட்னு பாருங்க. ஆ ஓகே. இதை வந்து முதல்ல நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, ஆ இது வந்து ப்ராக்டிஸ் ஒன்று தான் உங்களை வந்து சேனலைஸ் பண்ணோம், ஹெல்ப் பண்ணுமே தவிர இந்த இப்போ நம்ம தமிழில் கூட சொல்லுவோம், நீங்கள் பாம்பு ஊறுற மாதிரி, தவளை குதிக்கிற மாதிரி, இப்படிலாம் வந்து நாடி நடைகள் உண்டு சித்தால கூட. அதை வந்து நீங்கள் அதை வந்து உணரக்கூடியது அது. ம் இட் cannot பி taught டு எனிபடி. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 2 ஸ்டேஜை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆ ப்ரெசன்ட் ஆப்சென்ட் இஸ் தி பேசிக் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆ See, which is the lowest intensity, which is the highest intensity அப்படின்றத நீங்க பார்க்கறது செகண்ட் ஸ்டேஜ். ஓகே. தேர்ட் ஸ்டேஜில் என்னன்னா எலமெண்டல் ஃபோர்ஸை நீங்க பார்க்கலாம். இப்போ உதாரணமா சிலர் பல்ஸ் பார்த்துட்டு சொல்லுவாங்க கிட்னியில் ஃபயர் இருக்கு, ம் வாட்டர்ல உட் இருக்கு, இப்படிலாம் சில வேரியேஷன் இருக்கிறதா சொல்லுவாங்க இல்லையா? சிலர் சொல்ல கேட்டிருப்பீங்க நீங்க. ஆமா கேட்டிருக்கேன். அப்போ நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிரும், என்னடா இது நம்மால இதையெல்லாம் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு. ஆ எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நான் கத்துக்கிட்ட டைம்ல சார் இதுல லங்ல வந்து ஃபயர் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. ஐயோ ஆ நம்மளுக்கு புரியலையே, நம்மளால கண்டுபிடிக்க முடியலையேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணதெல்லாம் உண்டு. ஆனா இதெல்லாம் பத்தி நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ம் உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் ஆப்சென்ட் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாலே நீங்க ஒரு கிளாசிக் அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஓகே. நீங்க பேஷண்ட் ஒரு பிரச்சனையோட உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ 90% ஆஃப் தி பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆர்கன் ஆப்சென்ட் ஆயிருக்கும். ஓகே. நான் சொல்றது என்னுடைய ஜெனரல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இப்போ உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராரு, அவர் சில பிரச்சனையோட தானே வருவாரு. ம் அவருக்கு நீங்க பல்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு ஆர்கன் ஆப்சென்ட்டா இருக்குது அப்படிங்கறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏதாவது ஒண்ணு அவருக்கு ஆப்சென்ட்டா இருக்கும். ஓகே. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு லோயஸ்ட் ரேஞ்சில் இருக்கும். ஆ இதை முதல்ல கண்டுபிடிக்க கத்துக்குங்க. ஓகே ஜி. இதை கண்டுபிடிச்சு அந்த ஆர்கனுடைய மதர் பாயிண்ட்டை ட்ரீட் பண்ணுங்க பேசிக்கா. ஓகே. இதுலயே வந்து உங்களுக்கு 90% வந்து சக்சஸ் கிடைச்சிடும். ஓகே. மீதி நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாமே வந்து ஒரு 5% தான். ஓகே. இந்த வேரியேஷன், நாடி நடைகள் இதெல்லாம் வந்து ஒரு 5% தான். இந்த ரெண்டை நீங்க கிராஸ் பண்ண உடனே வாட்டர்ல வந்து வாட்டர் பல்ஸ் இருக்கா, ஃபயர்ல ஃபயர் பல்ஸ் தான் இருக்கா அப்படிங்கிறத கத்துக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க் யூ. நீங்க வெனஸ்டே என்ன பண்ணுங்க, மினிமம் உங்களோட செல்ஃப் சார்ட்டும் ஃபில்அப் பண்ணணும். ஆ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மினிமம் 2 பேரோட சார்ட் ஃபில்அப் பண்ணணும். சரி ஜி. ஓகே. ஃபில்அப் பண்ணிட்டு நீங்க வெனஸ்டே என்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த பேஷண்ட்டுக்கு அந்த நேம் எழுதிக்கிங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்கன் ஆப்சென்ட்டா இருக்கு ஆ அப்படின்னு நீங்க எனக்கு வந்து எழுதிக்கிங்க. எல்லாமே ப்ரெசென்ட்டா இருந்தால் ஆ ஓகே, அப்ப விச் இஸ் தி லோயஸ்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கிங்க. ஆ ஓகே, இந்த 2 ஸ்டேஜ் மட்டும் நீங்க ஹோம்வொர்க் பண்ணிட்டு வெனஸ்டே செஷனுக்கு வாங்க. we will discuss further. இப்போ நான் சொல்ற மெத்தட்ல நீங்க போனீங்கன்னா பல்ஸ்ல வந்து சந்தேகம் இல்லாம கான்ஃபிடென்ட்டா நீங்க எந்த பேஷண்ட்டுக்கும் பல்ஸ் பார்க்க முடியும். ஓகே டாக்டர். ஷூர். நமக்கு இந்த வைரி தெரியலையே, ஃப்ளோட்டிங் தெரியலையே, மற்றவங்க சொல்ற மாதிரி எலமெண்டல் ஃபேக்டர்ஸ்லாம் நம்மளால பார்க்க முடியலையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இதே தான் காலம் பூரா நினைச்சிட்டு இருக்கணும். பல்ஸ் ம் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வராது. ஷூர் ஜி. ஓகே. ஓகேவா? ஓகே ஜி. அண்ட் ஒன் மோர் திங் ஜி, இப்போ ஸ்லீப்பிங் பீப்புளுக்கு பல்ஸ் பார்க்கலாமா பார்க்க கூடாதா? பார்க்கலாமே, பார்க்கலாமா? ஓகே ஜி. யாருக்கு வேணாலும் நீங்க பல்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஓகே.
ஓகே. இப்போ ஒரு சின்ன உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஆ. ஒருத்தரை வேகமா ஓடி வர சொல்லுங்க, இல்லைன்னா வேகமா மாடிப்படி ஏறி வர சொல்லுங்க. ஆ. அவங்க ஏறி வந்த உடனே அவங்கள உட்கார வச்சுட்டு பல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பல்ஸ்லயுமே ஃபயர் டாமினண்டா இருக்கும். ஓகே. அப்ப ரேபிட் பல்ஸ். அதுதான் ஃபயர் டாமினன்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க நீங்க. ஓகே. 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 ஏன்னா நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இன்னைக்கே எல்லாம் சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். பட் நீங்க இப்போ பிரசன்ட் ஆப்சென்ட் எனக்கு நல்லா தெரியும்னு நீங்க சொல்றதால நான் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்றேன். ஓகேவா? ஓகே. 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 நீங்க ஃபயர் பல்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒருத்தரை வேகமா மாடிப்படி ஏறி வர சொல்லுங்க. சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, ஓடி வர சொல்லுங்க. அவங்க வந்து மேலே சேர்ல உட்கார்ந்த உடனே நீங்க அவனுக்கு பல்ஸ் பாருங்க. ஓகே. யா. அப்ப நீங்க ஃபீல் பண்ற பல்ஸ் வந்து ஃபயர் டாமினன்ட். ஓகே. அந்த மாதிரி ஒரு ஃபீல் நீங்க சாதாரணமா பல்ஸ் பார்க்கும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ஃபயர் டாமினன்ட்னு அர்த்தம். ஓகே ஜி. ஷூர். ஏன்னா இதுக்கு மேல இதை எளிமைப்படுத்த முடியாது. இது ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதனால ஜஸ்ட் ஃபீல் இட் அண்ட் கெட் பேக் டு மீ. ஓகே. யா சார், டாக்டர் கொடுத்த அந்த சார்ட் வந்து மினிமம் 3 பேஷண்ட்ஸ்க்கு ப்ரெசன்ட் ஆர் ஆப்சென்ட் அப்படிங்கிற மெத்தட்ல நீங்க ஃபில்அப் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி பிரியா மேம் மாதிரி எனக்கு ஏற்கனவே ப்ரெசன்ட் ஆப்சென்ட் பல்ஸ் நல்லா பார்க்க தெரியும் அப்படிங்கிறவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எது வந்து ப்ரெசன்ட்ல வந்து லீஸ்டா இருக்கு ஹையஸ்டா இருக்கு அப்படிங்கறத ஒரு ஸ்பெஷல் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கே வந்து செல்ஃபா வந்து டிஃப்ரெண்ட் 5-10 டைமிங்ஸ் இன் டே நீங்க எல்லா சார்ட் அந்த இன்புட்ஸையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் லெவல்ல உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டே போகலாம். இது ஒரு பேசிக் செஷன் அபவுட் பேசிக்